ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் 2 கேரக்டரை காட்டுறாங்க. காலங்காத்தாலே எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஒருத்தவன் காரில் வரான், இன்னொருத்தவன் பைக்கில் வரான். பைக்கில் வரவன் வந்து கேட்குறான், அண்ணா காலங்காத்தாலே எங்கண்ணா கூட்டு போயிட்டுருக்க அப்படின்னு. ஏய், இந்த மாதிரி டைமில் எந்திரிக்கிறதாண்டா உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ அந்த காரில் வரான் இல்லையா, அவனோட பேர் பார்த்தீங்கன்னா லெய். இந்த பைக்கில் வரான் இல்லையா, அவனோட பேர் வந்து டாக்டர் ஷா. ஏன்னா இவன் வந்துட்டு ஒரு டாக்டர். அப்படியே இங்கிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா யோகாலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஆமாம், நான் ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஏன் அவள் ஃபோனே எடுக்க மாட்டா, முதல்ல கூட அப்படின்னா இந்த வரேன் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை எழுப்பிட்டு இருக்கா. அவன் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கா. அடியே பாசுடி அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா பதறி போய் அந்த ஃபோனை வாங்கி பேசிட்டு இருக்காள. ஆமாம், டைம் என்னாச்சு அப்படின்னு. இதை கேட்கவா சார் கூப்பிட்டீங்க, பிஞ்சு போயிடும், உனக்கு இன்னைக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு. அது அந்த ஆக்ட்ரஸை போய் இன்டர்வியூ எடுக்கணும், போனியா? இன்னும் 1/2 மணி நேரத்தில் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. 1/2 மணி நேரத்தில் போய் அந்த பொண்ணை நீ இன்டர்வியூ எடுக்கலை, உன்னோட வேலை வந்துட்டு இங்கே கிடையாது அப்படின்னு. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அறக்க பறக்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோட காலில் விழுந்துட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண அப்படின்னு. ஏண்டி உன் கூட ரூம்மேட்டாக இருக்கிற பாவத்துக்கு உனக்கு டிரைவரெல்லாம் நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு அவள் புலம்பிட்டே பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சைடை லெய் அப்புறம் டாக்டர் ஷா 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸை தான் காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு போல். ஸோ வீர நடை போட்டு வந்துட்டுருக்கு. இந்த அம்மாவுக்கு பக்கத்தில் அவங்க பிஏ இருக்காப்புல. அவருக்கு ஒரு பர்சன் ஃபோன் பண்ணி, என்னப்பா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் வந்தோம். அப்புறம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த லெய் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான், ஸோ பார்த்துருங்க அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. எங்கிட்ட அந்த லெய்யை தான் காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஆக்ட்ரஸ் கூட இப்போ ஒருத்தவன் வந்துட்டு அந்த பிஏக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பான்ல, அவனும் அப்படியே க்ளோஸாக ஒன்றும் ஒன்றா இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் லெய் பார்த்துட்டு அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதை நீ வேறு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சொன்ன அப்படின்னா பின்விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. எங்கிட்ட நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடி வந்துட்டுருக்கா. அங்கே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கே ஒருத்தவன் கண்ணாடி போட்டிருக்கான்ல, இவனோட பேர் பார்த்தீங்கன்னா பேய். இவனுமே ஒரு ரிப்போர்ட்டர் தான். என்ன வேற ஒரு சேனலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், நீ என்ன இப்போ தான் வந்தியா, கிட்ட வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், நீ எங்கே இருக்க, அந்த பேய் கூடவா இருக்க அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா. ஆமாம் அப்படின்னு. தயவு செஞ்சு அவனை விட்டு தூரமாக போ அப்படின்னு. ஏன் பாஸ், சொன்னதை மட்டும் கேளுடி அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக பேக் வந்துட்டு இருக்கா. அந்த ஆக்ட்ரஸ் வந்து மெயின் கேட் வழியாக வரலையாம்மா, அவள் பேக் சைடு வராலாம். ஸோ அங்கிட்டு போய் அவளை இன்டர்வியூ எடு அப்படின்னு. சரி அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லெய் வரான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே இடிச்சுக்கிறாங்க. இவளோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது லெய் பார்த்தீங்கன்னா அவளை டச் பண்ணி நீங்கள் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த வாய்ஸை கேட்டோன்னே இவ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறா, பட் கண்டுக்கறல. ஸோ அவசரமாக அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்காளா. இவனும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகிட்டு ஒரு சீனை காட்டுறாங்க. ஹீரோன் பார்த்தீங்கன்னா கொட்டுற மலையில் அப்படியே ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டுருக்கா. ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டே விழுந்துறா. அப்போ லெய் தான் வந்து அவளை தூக்கி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்ன கதை அப்படின்றது இப்போதைக்கு தெரியலை. இங்கிட்ட ஹீரோனை காட்டுறாங்க. அவள் அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா. பட் அந்த ஆக்ட்ரஸோட கார் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல வேலையா இவளோட ஃப்ரெண்டு அதான் ரூம்மேட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க. அடியே நல்ல வேலைடி, கரெக்டான டைமுக்கு நீங்கள் இருக்க, போடி அவளை ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பேய் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா காரில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். டே நீ அவஸ்ட்டு இறங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பார்த்தியா என்னை மட்டும் கழட்டி விட்டு நீ மட்டும் அந்த ஆக்ட்ரஸை போய் இன்டர்வியூ எடுக்கலான்னு பார்க்குறியா, முடியவே முடியாது அப்படின்னு. ஏய் மரியாதையே இறங்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருமா அவள் காரு எப்போயோ போயிடுச்சு, நீ இப்போ என்கிட்ட சண்டை போட போறியா இல்லை அவளை சேஸ் பண்ண போறியா அப்படின்னு. இவளுக்கும் வேறு வழி இல்லை. அந்த ஆக்ட்ரஸோட காரை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்காங்க. இது வந்து அந்த ஆக்ட்ரஸோட டிரைவருக்கு தெரிஞ்சிருது. மேடம் நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா ஃபாஸ்ட்டாக போ அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் லெய்யா காட்டுறாங்க. அவங்களோட பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ தான் எனக்கு ஒரு நியூஸ் வந்தது, சேர்மன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனை வந்து தான் பார்த்துட்ருக்கான். அவரை பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் வந்து இந்த லெய்யோட அப்பான்னு தான் நினைக்கிறேன். நீ நம்ம கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் தனியாக தான் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி உனக்கு அதான் பிடிக்குது அப்படின்னா நீ அதையே பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வரான். அவன் வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் அட்மிட் ஆகியிருந்திருப்பார் போல். நீ நல்ல விதமாக பார்த்துக்கோ அப்படின்னு.
கண்டிப்பா. நான் பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத அப்டின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போதே, அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அந்த ஆக்ட்ரஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்டின்னு. என்னடா சொல்ற அப்டின்ட்டு, இவன் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அங்கருந்து போறாங்க. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டுருக்கு. அந்த ஆம்புலன்ஸ்குள்ள தான் அந்த ஆக்ட்ரஸ் பிளஸ் நம்ம ஹீரோயின் 2 பேருமே இருக்காங்க. ஹீரோயின் எப்படி இதுல வந்து சிக்குனா அப்டின்றது தெர்ல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க பிஏ 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கா, "இன்னைக்கு நெறைய இன்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கொலவெறியில இருப்பாங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீ அப்பாவோட கம்பெனிக்கு போ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அங்கயா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா. லாஸ்ட் 1 இயரா நடந்த எல்லா விஷயங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் வேணும். அப்புறம் இப்ப வந்துட்டு அந்த ட்ராமா ஷூட் பண்ண போறாங்கல்ல, அந்த டீமன். அதுக்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு வேணும்." அப்படின்னு. அப்போ இந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், "நான் நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான சேலரி குடுத்து தான் இந்த டீமன் ட்ராமால வந்து மெயின் லீடா போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அந்த ஷியாலு தான் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஏதாவது இருக்குமோ?" அப்படின்ற மாரி கேட்குறான். இவன் ஒரு மாரி பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அந்த ஆக்ட்ரஸ்க்கும் அந்த ஷியாலிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு. அதாவது அந்த ஃபோட்டோல பார்த்துருப்பான் இல்லையா? அவனோட பேர் தான் ஷியாலி. இதுக்கப்புறமா அந்த ஆக்ட்ரஸ காட்டுறாங்க. அவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. இத பண்றது பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் ஷா தான். ஆமா, இன்னொரு ஒரு பொண்ணுக்குமே அடிபட்டதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு எங்க அப்படின்னு. அவங்க எமர்ஜென்சி வார்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு. அப்படியே நம்ம ஹீரோன தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, டபக்குன்னு கண்ண முழிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவளுக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபோன் எடுத்து காதுல வச்சா, அந்த பாஸ்னா கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. "ஏன்டி உன்கிட்ட ஒரு வேலை குடுத்தா உருப்படியா பண்ண மாட்டியா? இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆகி வந்து இருப்பியா?" அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலா எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து சேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிருந்திருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட்டா போனதுனால தான் கண்ட்ரோல் இழந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும் போல. இவளும் போயிட்டு அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாரி போகும்போது, அவளும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா போல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காளா, அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. "நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியவே தெரியாது. நீ அந்த ஹாஸ்பிட்டல்லேயே தங்கி நீ அவள இன்டர்வியூ எடுத்துட்டு வந்தா மட்டும் தான் உனக்கு வேலை." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இவளுக்கா, "ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. சரி இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறா. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஷா வரான். பட் அவன் மாஸ்க் போட்டிருக்கான். அதனால அவளுக்கு மூஞ்சி வந்துட்டு அந்த அளவுக்கு தெரியல. 2 பேரும் அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டே கிராஸ் பண்ணிடுறாங்க. டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா, ஹீரோன பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல. ஆனா, அவ அங்க இல்ல. "எங்கம்மா பேஷண்ட்டு?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "தெரியலையே சார். அவ இங்க தான் இருந்தா." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதாவது அந்த சேர்மனோட கம்பெனி போர்ட் மெம்பர்ஸ தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஆக்ட்ரஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயங்கள தான் பார்க்குறாங்க. "என்னது இது? இப்பதான் அந்த சேர்மனோட கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்படி ஆயிருச்சு. ட்ராமா ஷூட் நடக்குமா இல்லையா?" அப்படின்ற மாரிலாம் கேட்கும்போது, அந்த ஷியாலு வந்து சொல்லிட்டு இருக்கான், "கண்டிப்பா நடக்கும். அவங்களுக்கு ஆக்சிடென்ட் தானே ஆயிருக்கு. அவங்க ரெக்கவர் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்." அப்படின்னு. அந்த அம்மா எப்போ ரெக்கவர் ஆகி வந்து எப்போ ட்ராமா வந்து ஸ்டார்ட் ஆகுறது? அதெல்லாம் முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, உள்ள பார்த்தீங்கன்னா லைவ் வந்துட்டுருக்கு. "சார் நீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா. சேர்மன் வந்து இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காரு. அவர் நல்லபடியா ஆகி வர வரைக்கும் நான் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. இந்த புரொடக்ஷன் கம்பெனி வந்து நல்லபடியா போகும். இந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு ரெக்கவர் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். அதனால இவள ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு ஆக்ட்ரஸ போட்டு இந்த ட்ராமாவ கன்டின்யூ பண்ணலாம்." அப்படின்ட்டு. அப்ப அந்த ஷியாலு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, "இல்ல, இல்ல. அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வேற ஆக்ட்ரஸ மாத்துனோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க நம்ம மேல கம்ப்ளைண்ட் குடுப்பாங்க." அப்படின்னு. "அந்த ஆக்ட்ரஸ வந்துட்டு இப்ப சேஞ்ச் பண்ணல அப்படின்னா, உனக்கு வேலை போயிரும்." அப்படின்னு. "என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஒரு ஃபைல பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு இருக்கான். அதுல வந்துட்டு அவங்க ஃபோன் பேசின அந்த விஷயங்கள், சேட் பண்ணது, அப்புறம் ஒண்ணா இருந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அத பார்த்தோனே இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. "என்ன மன்னிச்சிடுங்க. நானே வேலைய விட்டு ரிசைன் ஆயிக்கிறேன்." அப்படின்னு. "சரி, சரி கிளம்பி இங்கேருந்து போ." அப்படின்ற மாரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கான், "ஒரு நல்ல ஆக்ட்ரஸா நான் பார்த்து கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்காதீங்க." அப்படின்னு. இதுக்கப்புறம் தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். "அப்பா, நீங்க தான் சொன்னீங்க, இந்த கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. கண்டிப்பா இந்த கம்பெனிய நான் பாதுகாப்பேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கா சாப்பிடலான்னு சொல்லி. ஆல்ரெடி இவ பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ ஆர்டர் பண்ணிடுறா. அப்பதான் எதார்த்தமா பார்க்குறா, இவளுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஷா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானா, அத பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி டெம்ப்டிங்கா இருக்கு. ஸோ வெயிட்டர கூப்பிட்டு, "அந்த பெர்சன் என்ன சாப்பிட்றானோ எனக்கு அதுதான் வேணும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நீங்க ஆல்ரெடி வேற ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 2யுமே கொண்டு வாங்க." அப்படின்னு. "ஏம்மா 2 சாப்பிட்றது உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல?"
அட எனக்கு ரொம்ப பசிங்க, அதெல்லாம் டைஜஸ்ட் ஆயிரும், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே அந்த டாக்டர் ஷாவும் கேட்குறான். பயங்கரமா சிரிப்பாக தான் வருது. இதுக்கப்புறம் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த டைம் அந்த வீணா போன பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிடுறான். ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. சார் அவங்க இன்னுமே அந்த வார்டில் தான் இருக்காங்க. இருந்தா நீ போயிட்டு ஏதாவது பண்ணு, நீ இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோவே உனக்கு வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு கூட சாப்பிடாம ரொம்ப சோகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஃபோனையுமே மறந்து வச்சுட்டு போயிடறா. இதை பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஷா ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நோட் பண்ணுறாங்க, ஐயோ நம்ம ஃபோனை விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்ட்டு அப்படியே திரும்புகிறா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஷா ஃபோனோட வந்துட்டுருக்கா. உங்களோட ஃபோனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொமான்டிக்காக பார்க்க, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு அங்கேருந்து போகும்போது ஒரு கார் அப்படியே ஏற்ற வர மாதிரி வருது. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி இழுக்க, 2 பேரும் அப்படியே க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து போங்க மேடம் அப்படின்ட்டு அவன் கிராஸ் ஆகி போயிடறானா. மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்று அவன் போகிறதே பார்த்துட்டு இருக்காப்புல. அப்படியே மறுநாள் போல் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வறண்டாவில் தான் படுத்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பேய் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த சைடு அந்த ஆக்ட்ரஸ் வராங்க, போங்க போங்க போய் ரிப்போர்ட் எடுங்க அப்படின்ட்டு. அதனால எல்லாருமே அங்கேருந்து போயிடறாங்களா. ஸோ இவ்வளோ அங்கேருந்து போக போகிறாளா. அட நான் சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு. ஏன்டா அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோவேன், நம்ம பாஸ் நம்மளை பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு திட்டுவாங்க. அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே பார்த்தியா, நான் ஒரு நர்ஸோட ட்ரெஸ்ஸை ஆட்டை போட்டு வந்துட்டேன். ஸோ நீ நர்ஸ் மாதிரி உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணு, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸை தான் காட்டுறாங்க. நர்ஸும் அந்த டாக்டர் ஷாவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த பர்சன் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க, பட் இந்த அம்மாவோட பிஎன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெளியே இருக்கான், அவன் என்னன்னா ரொம்ப அப்நார்மலாகவே நடந்துட்டு இருக்கான், அவனை ஹேண்டில் பண்ணுறதே என்னால் முடியலை அப்படின்னு. சரி விடு விடு, எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நர்ஸ் மாதிரி வேஷன்லாம் போட்டு வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வரான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறான் இந்த மொகரக்கட்டையை. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணோமே அவள் தானே அவ அப்படின்னு. ஆனாலும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிடறாளா, அவ்வளோ இருக்கா வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இவனும் யோசிச்சு அங்கேருந்து போயிடறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வார்டுக்குள்ளே வந்துடுறா. ஒரு மாதிரியே தான் நின்று பார்த்துட்டு இருக்கா. இங்கிட்ட இந்த டாக்டர் ஷாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இல்லையே இவன் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆனாலே எங்கேயோ இடிக்குது அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அந்த வார்டுக்குள்ளே தான் வந்து பார்க்குறான். ஆனால் அவளை காணேன், ஏன்னா அவள் வந்துட்டு அந்த கர்டனுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கா. ஸோ யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா அந்த சைட் திரும்பி பார்க்கவும் அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. அது ஒன்றும் கிடையாது, நான் அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு. சரி ஓகே, இந்த பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவள் பார்த்தீங்கன்னா நான் அந்த கிட்டை மறந்துட்டு வந்துட்டேன், நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எது கிட்டா, ஏன்னா அந்த மானிட்டரில் எல்லாமே தெரிய தானே செய்யும். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா டவுட் ஆகிடுது. ஹீரோனை பார்த்தீங்கன்னா துரத்திட்டே வர, இவ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஏறிடுறா. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அதே சமயம் அந்த லையை தான் காட்டுறாங்க. இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆக்ட்ரஸோட ஃபோட்டோஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆக்ட்ரஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. இந்த ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ பார்த்தோன்னே இவன் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்க. லை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ கேட்ட எல்லா விஷயங்களையுமே என்னால் கொடுக்க முடியாது, ஸோ நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. அங்கேருந்து போகும்போது அவள் சொல்லிட்டு இருக்கா, நீ இப்போ பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாள் அனுபவிப்ப அப்படின்ட்டு. ஆனால் அவள் அதை பெருசாலாம் கண்டுக்கறல. சரி இந்த பொண்ணையே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுது அப்படின்னு. ஓகே நான் மீட் பண்ணுறேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜியாங். இவன் வந்துட்டு ஒரு டைரக்டர்னு தான் நினைக்கிறேன். இவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த டீமன் ப்ரொடக்ஷன் வந்து கேன்சல் ஆகிருக்கு, லை வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸுமே சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கான சான்ஸாக உங்களுக்கு தோணலையா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ட்ராமா அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா போகிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு. இல்லை பிகினிங்கில் நல்லா தான் இருந்தது, பட் இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. நம்ம அந்த லையோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சில பேரோட ஹெல்ப்பெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா அடங்குற மாதிரியே தெரில, எப்படியாவது அந்த அம்மாவை ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் மேலே ஏறி கரெக்டாக அந்த விண்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துடுறா. சரி கரெக்டாக இருக்குது, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ஷா வந்துட்டு இந்த ஆக்ட்ரஸை செக் பண்ணுறதுக்காக வந்துடுறான். ஃப்ரேம்குள்ளே இந்த டாக்டர் ஷாவை பார்த்தோன்னா இவ பார்த்தீங்கன்னா மெய் மறந்து பார்த்துட்ருக்கா. ஆத்தாடி எம்பிட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது என்னடா அது ஏதோ ஒரு புள்ள அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு அப்படின்ட்டு. அம்மா நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இப்போ தான் இவ பார்த்தீங்கன்னா சுய நினைவுக்கே வர, ஆத்தாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் பின்னாடி போக அப்படியே கீழே விழுக போகிறாளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே விழுகிறாங்க.
ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் ஷா மேலேயே விழுந்துடுறா. அப்படியே கண் விடாம பார்த்துட்டு இருக்காளா. இவனும் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா கொஞ்சம் எந்திரிக்கிறியா? ரொம்ப வெயிட்டா இருக்க" அப்படின்னு. ஓ! சாரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே எந்திரிச்சு அவன் மேலேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க, "நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க?" அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு அவன் மேலேருந்து எந்திரிச்சிட்டு இருக்காள். அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா, "நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல" அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காளா. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரியா இருக்கு. இவ பார்த்தீங்கன்னா, "அட நீங்க ரொம்பவே ஃபேமஸ் போலயே" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, "ஏய் நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்குறேன். மரியாதையா ஒழுங்கா ஆன்சர் பண்ணு" அப்படின்ட்டு அப்படியே கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்காளா. பின்னாடி சவர் இருக்கு. மண்டையில இடிக்கிற மாரி போகுதா. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனோட கைய வச்சு தலைய தாங்கிக்கிறான். இவளும் அப்படியே அவன ஒரு மாதிரி வெறிக்க வெறிக்க பார்க்குறா. இப்ப நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு அந்த மாஸ்க்க பார்த்தீங்கன்னா கழட்டிர்றா. "உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அந்த ரெஸ்டாரண்ட்ல என் ஃபோன கூட நீங்க எடுத்து குடுத்தீங்கல்ல. ஸோ அதனால தான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்தேன்." "ஓ! நீ ஃபோன எடுத்து குடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் இப்படி நர்ஸ் வேஷம்லாம் போட்டு இப்படி கள்ளத்தனமா வந்திருக்க" அப்படின்னு. அது அது வந்து உண்மைய சொல்லிர்றேன். நான் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாரி சொல்றேன். அப்போனே இந்த ஆக்ட்ரஸ ஃபோட்டோ எடுக்க தான் வந்திருக்க அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ஆமான்ற மாரி சொல்லிர்றா. "அடி பாவி! ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உன்னோட லைஃபையே ரிஸ்க்ல வச்சு நீ வருவியா? அடிக்கடி பட்டு நீ கோமாக்கு போயிருந்தீன்னா என்ன பண்ணுவ?" அப்படி இப்படின்ட்டு. "இதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாத. போ போ" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா, "சார் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார். என் லைஃபெல்லாம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்" அப்படின்னு. "அதெல்லாம் முடியாது" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு இருக்கா. "இந்த ஃபோட்டோ மட்டும் நான் எடுக்கல. என் பாஸ் என்ன வேலைய விட்டு தூக்கிருவான். அப்புறம் எனக்கு காசு இருக்காது. அப்புறம் எப்படி நான் ரெண்ட் பே பண்ணுவேன்? அப்புறம் எனக்கு வீடு இருக்காது. அப்ப நான் பிச்சை தான் எடுக்கணும்" அப்படி இப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குற, "என்ன இவ லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்காளே" அப்படின்னு. "அதெல்லாம் முடியவே முடியாது. இங்கேருந்து போ" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி நான் இங்கேருந்து போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க" அப்படின்னு. என்னன்ற மாரி கேட்கும்போது, "இவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு? இவங்க ஓகேவா? எப்ப கண் முழிப்பாங்க?" அப்படின்னு. "நான் ஒரு டாக்டர். இந்த மாதிரி பிரைவேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது. இப்போ மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி சொல்றாளா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவ பேச பேச சிரிப்பு தான் வருது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள மறக்காம சொல்லுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட் பார்க்கலாம். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து அந்த ஆக்ட்ரஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிருந்திருப்பா. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெர்மிஷனே கொடுத்துருந்துருக்க மாட்டான். இவன் ரொம்ப கடுப்பாகிட்டு இருக்கா. "இப்போ மட்டும் நீ என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க விடலை, நான் இந்த நர்ஸ் எல்லார்கிட்டையுமே போய் சொல்லிடுவேன். நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நீ என்ன ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுற" அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ஃபேன்ஸுமே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவன் சிரிக்கிறான். "தயவு செஞ்சு அதை பண்ணு, நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்ல" அப்படின்னு. "நீ ஏன்டா இவ்வளோ ஸ்டபனாக இருக்க?" அப்படின்ற மாதிரி அவ கேட்கும்போது, "உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது" அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவளை தரன்னு இழுத்துட்டு வெளியவே வந்துடுறான். அவள் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி வெளியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். "ஒரே ஒரு ஃபோட்டோடா, ஒரே ஒரு ஃபோட்டோடா" அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா டாட்டாலாம் காமிச்சு போயிட்டு வாமான்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அந்த லேயும் இந்த டாக்டர் ஷாவும் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி சண்டைலாம் பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் 2 பேரும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் வந்துட்டு இந்த லை தான் வின் பண்ணுறான். ஸோ லை வந்து சொல்லிட்டு இருக்கான், "இதில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீ இதில் எந்த அளவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி தாக்கு பிடிக்கிற, அது மட்டும்தான் முக்கியம். அப்புறம் அந்த ஆக்ட்ரஸ் இருக்கால, அவளை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ. சீக்கிரம் வந்து கண் முழிக்கணும். அவள் கண் முழிக்கல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெல்ப் பண்ண" அப்படின்ட்டு. "அண்ணா, அவள் கண் முழிக்க இனி ஒரு 2-3 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் உனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் உன் சைடு தான்" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் மறுநாள் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டல்களில் தான் ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா நர்ஸ் அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் கூட ரவுண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்கான். அப்போ இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்து, "இந்தாங்க உங்களோட காஃபி" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் ஒரு மாதிரி பார்க்குறான். "நீங்கள் என்னோட லைஃப்பை 2-3 தடவை வந்து காப்பாற்றிருக்கீங்க, அதனால தான்" அப்படின்ட்டு. "எனக்கு இது பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது, "நான் நிறைய ஃப்ளேவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க" அப்படின்ட்டு. அவனே வந்து ஷாக் ஆயிடுறவ, "கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்கா" அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிரிக்கிறாங்களா. சிவன் பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், "இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் வந்துட்டு அந்த ஆக்ட்ரஸை இன்டர்வியூ எடுக்க விடவே மாட்டேன்" அப்படின்னு. "ஆனால் நீங்கள் தப்பாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இங்கே வந்ததுக்கான காரணம் இந்த காஃபியை கொடுக்கறதுக்கு மட்டும்தான்" அப்படின்னு. "இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே" அப்படின்னு டாக்டர் ஷா பார்க்கும்போது பின்னாடி ஒரு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "அடடா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே, நீ ரொம்ப லக்கி" அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்ற மாதிரி சொல்ல வரும்போது இவ பார்த்தீங்கன்னா அவனோட கன்னத்தில் கையை வச்சு சொல்லிட்டு இருக்கா, "ஹனி, எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு, இதில் மறைக்கிறதுல என்ன இருக்குது?
சரி, சரி. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் என் ஆள கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்டின்ட்டு அவ அங்கருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சிரிப்பு சிரிப்பா தான் வருது. இவ பண்ற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது. இதுக்கப்புறம் ஒரு பொண்ண தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, லைய மீட் பண்றதுக்காக தான் வரா. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா, மிஸ் ஜியாங்காமா. லை வந்து சொல்லிட்டு இருக்கா, "நீ எப்போ வந்த? ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்டின்ட்டு. அந்த பிஏட்டயுமே சொல்லிட்டு இருக்கான், "ஏன்டா அவங்க வராங்க அப்டின்றத நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்ல மாட்டியா?" அப்டின்ட்டு ஒரு மாதிரி கண்ண காட்டுறான். அதனால அவனும் அங்கருந்து போயிர்றான். "நீ வரத என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்" அப்படின்னு. "பரவால்ல, நான் உனக்காக வெயிட் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவளும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்றா. இவன் பார்த்தீங்கன்னா கண்டுக்காம வேலைய மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். இவளும் ஒரு கட்டத்தில கொஞ்சம் டென்ஷன் ஆகி, "அம்மா நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஐயோ! நீ இருக்கிறதே நான் மறந்துட்டேனே" அப்படின்ற மாரி சொல்றானா. ஸோ அவ பார்த்தீங்கன்னா இன்னி டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வந்து டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்ற மாரி தான் சும்மா பேச்சுக்கு சொல்றா. உடனேவும் பார்த்தீங்கன்னா, அந்த பிஏவ கூப்பிட்டு, "இந்த பிள்ளைய கொண்டு போய் ட்ராப் பண்ணுற மாரி" சொல்றான். சரி, நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமா சொல்லும்போது, அவன் சிரிச்சுக்கிட்டே, "ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் முன் விரோத பகை எதுவும் இருக்கா என்னன்றது தெரில. இதுக்கப்புறம் இந்த டாக்டர் ஷாவை மீட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டுருக்கான். அவனுக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன், நான் அந்த மாதிரி இங்க தான் வரேன்ட்டு. சரி, ஓகே, நானும் வந்துடுறேன் அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவன் வந்து ஹீரோனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். "நான் ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணேன். அவளோட வேலைக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா தெரியுமா? ரொம்ப ஃபன்னியாக இருக்கா. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா" அப்படின்னு. "என்னடா அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா மட்டும் தான் நான் வந்து உங்க லவ்வுக்கு ஓகே சொல்லுவேன்" அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதே சமயம் இங்கிட்டு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நர்ஸ் கூடலாம் உட்காந்து பயங்கரமா காசிப் எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கானா. மேடம் பார்த்தீங்கன்னா ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இவனுக்கா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஐயையோ! எங்க போனாலும் இவளே தான்ப்பா இருக்கா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போயிட்டு இருக்கான் வந்த வழியிலேயே. அந்த நேரம் இவளுக்கு அந்த பாஸ் ஃபோன் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்கான். "நீ எப்பதான் அந்த ஜியாங்க ஒரு ஃபோட்டோ கூட எடுப்ப? ஏன் இப்படி பண்ற?" அப்படி இப்படின்ட்டு. இவனை என்னதான் பண்றதுன்னே தெரியல. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம இப்படி பண்றானே அப்படின்ட்டு இவ ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும்போது நிறைய நர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமு திமுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு நர்ஸை பிடிச்சி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு ஸ்கூல் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடிபட்டிருக்காங்க. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே டாக்டர் ஷா தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ ஒரு பையனுக்கு ரொம்ப சிவியராக அடிபட்டிருக்கும் போல. ஆமாம், இவனுக்கு பிளட் எப்போ வருது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒரு 1 ஹவரில் வந்துடும். என்னடா சொல்கிறீங்க? 1 ஹவரில் வந்து அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோனும் கேட்டுட்டு தான் இருக்கா. உடனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கையை நீட்டிட்டு இருக்கா, "என்னோட பிளட்டை எடுத்துக்கோங்க, எனக்குமே சேம் பிளட் குரூப் தான்" அப்படின்னு. ஸோ இவனும் ஒரு மாதிரியா பார்க்குறான். வேற வழியுமே இல்லை. அதனால இவளோட பிளட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இவளுக்கு கிறுகிறுன்னு வந்துட்டு இருக்கு. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட மறந்துட்டேன். அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, மதியானத்துக்கு வந்துட்டு நீ நல்லா சாப்பிடு, உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே போறா. அதை கேட்க கேட்க அவனுக்கு சிரிப்பாக தான் வருதா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இதுக்கப்புறம் இவளை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இந்த டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து அவளை ரசிச்சுட்டு இருக்காப்புல. இவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறா. "ஏன் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்ப்பா, அதனால தான். நர்ஸ் கூட உட்காந்து காசிப்பெல்லாம் பேச உனக்கு நேரம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு உனக்கு நேரம் இல்லையா?" அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறான். இவ பார்த்தீங்கன்னா ஐயையோ சோறு அப்படின்ட்டு கையிலே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கா அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அந்த ஆக்ட்ரஸை தவிர எந்த விஷயம் வேணாலும் பேசுன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுறா. ஆக்சுவலாக இந்த ஆக்சிடெண்ட்டு நான் வந்துட்டு வேகமாக அவங்கள சேஸ் பண்ணிட்டு வந்தனால தான் ஆச்சு அப்படின்னு. ஆனால் இந்த டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஷீட் பெல்ட் வந்து போடலை, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிவியராக அடிபட்டுச்சு. ஸோ எல்லாமே ஒன்னாலையும் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஆக்ட்ரஸை தான் காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிருச்சு போல, யார்கிட்டயும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. "அப்படியா, எல்லா ப்ரெஸ்ஸுமே வந்துட்டாங்களா? சரி சரி, நான் என்னோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறேன்" அப்படின்ட்டு அதோட ரூம்ல இருந்து இது பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயோ போயிட்டுருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கா. இவளுக்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி இருந்திருப்பாங்க போல் அந்த ஆக்ட்ரஸுக்கு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். படவன் தூங்கிட்டு இருக்கான். உள்ள போய் ஒரு ஃபோட்டோனாச்சும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு இவ ரொம்ப ஜாலியாக உள்ள வந்துட்டு இருக்கா. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவனையும் காணோம். இவ எங்கடா போனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வந்துட்டு இருக்கான். இவளா உள்ள என்ன பண்றா அப்படின்ட்டு பயமுறுத்திட்டு இருக்கான். அவ பயந்தே போயிடுறா. ஆமா, இந்த ஆக்ட்ரஸ் எங்க? அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு.
இல்லையன்ற மாதிரி சொல்லும்போது ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காங்க. சார் அந்த ஆக்ட்ரஸ் பெரிய சீனே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி மொட்டை மாடிக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த புள்ள பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுக போறேன், நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம பேசி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவளை சேஃபாக காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஃபயர் என்ஜின் அது இதுன்னு எல்லாமே வந்துச்சு. நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவன் நின்றுட்டு இருக்கா இல்லையா, இவளோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினா அப்புறம் அந்த டாக்டர் ஷாவும் வந்துடுறாங்க. டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் நான் சொல்கிறது கேளுங்க, எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு. இல்லை இல்லை, நான் வந்துட்டு இதை ஒத்துக்க மாட்டேன், எதுவுமே சரியாகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அதனால இந்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்கும்போது டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா இதான் சமயம் அப்படின்னு அந்த ஆக்ட்ரஸை பிடிச்சி அப்படியே அந்த சைட் தூக்கி போடுறானா. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்பி விட்டுறா. அதனால இவன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுகும்போது கரெக்டாக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு கையால் ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஸோ முடியல அவனாலையும். இவனும் சொல்லிட்டு இருக்கான், நீ என் கையை விட, கீழே வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கையை விடுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, நான் உன்னை இப்படியே விட மாட்டேன், குதிச்சாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே கீழே விழுகலாமே தவிர நான் உன்னை தனியாக மட்டும் விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேரும் அப்படியே அந்த இடத்துலேருந்து பறந்து வந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறான், இந்த புள்ள அவன் மேலே தான் கிடக்கு. எந்திரின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறா. என்னது நம்ம 2 பேரும் உயிரோட தான் இருக்குமா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இந்த சைடு இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த லைக் வந்து தெரிய வருது. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது அடிபட்டுச்சு, அந்த ஆக்ட்ரஸை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்கிட்ட நம்ம டாக்டர் ஷா அப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஆன்சர் சொல்லலை. டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வேகமாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப தேங்க்ஸ், நான் உண்மைக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், உன்னோட நம்பர் தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே பார்க்குறா. ஸோ பார்த்தீங்கன்னா பென் எடுத்து கொடுக்குறான், இந்த அவனோட நம்பரை எழுதி கொடு அப்படின்னு. இவனும் அவனோட கையில் நம்பர்லாம் எழுதிட்டு அங்கேருந்து ரொம்ப சிரிச்சுட்டே ஓடிட்டுருக்கா. அதே சமயம் லை பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு வழியாக டாக்டர் ஷாவை பார்த்துட்றான். உனக்கு என்ன பைத்தியமா, எதாவது அடிக்கடி பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என் கூட வான்றான். எங்கே எனக்கு டியூட்டி இருக்குது, பேசாமல் வாடா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. இந்த பாலம் உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நீ மேலேருந்து கீழே விழுந்துட்ட, உன்னை நான் தான் காப்பாற்றினேன், உனக்கு ஹைட்டுனா ரொம்ப ரொம்ப பயம், இப்போவும் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆன்ட்டி என்ன பண்ணுவாங்க, நீ இல்லாமல் அவங்களால இருக்க முடியுமா, அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு. இதை வச்சு பார்த்தா இவங்க 2 பேர் வந்து உண்மையான அண்ணன் தம்பி கிடையாது போல். என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது இப்போதைக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் ஒருத்தவங்க சூசைட் பண்ண போகும்போது தடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அவள் உண்மைக்குமே சூசைட் பண்ணிப்பா, நீ நம்புறியா, இது எல்லாமே ஒரு ட்ராமா தான், எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை அந்த பொண்ணு கீழே விழுந்து குதிச்சிருந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு. உனக்கு ரியாலிட்டியை பற்றி ஒன்றுமே தெரியல, இன்னும் சின்ன பிள்ளையா இருக்க, இப்போ தான் எனக்கு புரியுது, நான் உன்னை இன்னுமே சேஃபாக பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுவே வீட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வந்து ஹீரோயினை நினச்சி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அந்த டாக்டர் ஷாவை நினச்சி தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கா. சரி அவளுக்கு கால் பண்ணலாமே அப்படின்ட்டு இவனும் கால் பண்ண, அவன் அந்த ஃபோன் நம்பரை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி அட்டன் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரிலாம் கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி, நாளைக்கு உன்னை நான் ஒரு கஃபேயில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வரியா அப்படின்ட்டு. இவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். மறுநாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அந்த கஃபேக்கு தான் வந்துட்டுருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு விஷ் பண்ணிகிட்ருக்கான், ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு. இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா, என்னோடய பர்த்டே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். அதில் ஒரு பன்னிக்குட்டி பொம்மை தான் இருக்குது. அதை பார்த்தவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ இந்த டாக்டர் ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மேலே ரொம்ப வந்து லவ் வந்தது அப்படின்னா நீ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. என்னடா சடனாக இப்படி கேட்குறானே அப்படின்னு. எனக்கு வாஷ்ரூம் போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரா, ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா. என்னவே திடீர்னு இந்த மாதிரி கேட்டுட்டானே, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ட்டு ஃபேஸ் எல்லாம் அப்படியே டச்சப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. இப்போ லை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட தான் வந்துட்டுருக்கானா. அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா பார்த்தோன்னே இவ ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா, ஏன்றது தெரியலை. எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து அந்த லைக்கோட ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பா. அந்த பொண்ணோட பேரை பார்த்தீங்கன்னா ஷூ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு என்ன நினச்சான்னு தெரில, ஃபோன் எடுத்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு யார் இவன், எதுக்கு இவ கூட இருக்கான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே தான் போயிட்டுருக்கா.
நேரா பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் ஷா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, "இன்னைக்கு நான் அந்த ஷூவ பார்த்தேன். அதுவும் ஒரு பையனோட போயிட்டுருந்தா. எனக்கு என்னமோ சீக்ரெட்டான பாய் ஃப்ரெண்டுன்னு தோணுது." அப்படி இப்படி. இரு. நான் வந்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்தேன். இந்த பையன் தான் அப்படின்ட்டு ஃபோட்டோ காட்டும்போது, அதில லேய் தான் இருக்கான். அத பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். "ஓ! இவனா?" அப்படின்னு. "இவன உனக்கு தெரியுமான்ற மாரி கேட்குறாளா?" இவன் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளாச்சே. ஆனா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்லலாம் கிடையாது. "அப்படியா? அப்புறம் ஏன் இவங்க இவ்ளோ க்ளோஸா இருக்காங்க?" அப்படின்னு. "நீ தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருந்தா போதுன்ற மாரி சொல்றானா?" "நான் என்ன பண்ண போறேன்? நான் எதுவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றா. இதுக்கப்புறம் சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா, அவளோட கைய எடுத்து அவனோட பாக்கெட்குள்ள பார்த்தீங்கன்னா விட்டுக்கிறானா. இவ ஒரு மாதிரி எடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் விடவே மாட்றான். "நீ என்னோட பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற" மாரி சொல்லும்போது, "நான் உன்னோட கைய தானே ஹோல்ட் பண்ணேன். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, எனக்கு உன் மேல ஒரு க்ரஷ் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிர்றான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெர்ல. ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பேசி அப்படியே சிரிச்சுட்டு ரொம்ப ஹேப்பியா தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியா அவங்க 2 பேரும் கப்புள்ஸ் ஆயிட்டாங்க போல. இதுக்கப்புறமா நம்ம லைய தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பாவ மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். அவங்க அப்பாவ இந்த கண்டிஷன்ல பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்றான். ஸோ அப்படியே மறுநாள் போலயும் ஆகுது. அங்கேயே அவன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான். இவர் கண் முழிச்சு பார்க்குறாரு. என்னடா அவன் எங்க தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில எடுக்க போகும்போது, அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துருது. இந்த சத்தம் கேட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா கண் முழிக்கிறானா. இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "நீ எதுக்கு இங்க வந்த? என் கம்பெனிய விட்டுட்டு தான் நீ போனில்ல. அதே மாதிரி இங்கேருந்து போ." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெர்ல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷாவுமே வந்துட்டு, "என்ன அங்கிள் எல்லாமே ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவன் எப்போ என் கம்பெனிய கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சானோ, அப்பவே நான் ஓகே தான்னேன். "அப்போ உங்களோட கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்லுங்க." அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ வந்துட்டு லை கூட அந்த ஷூவையுமே ஒண்ணா வச்சு ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாள்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி பார்த்து யோசிச்சுட்டு, நேரா அந்த லையோட கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்க ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸோட ஃபோட்டோவ எடுத்துட்டு, இந்த ஷூவோட ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாடலே இவ தான் ஆக்ட்ரஸா ஆகப்போறா அப்படின்னு. இத பார்த்தோன்னே இவளுக்கு பல விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கு. ஏன்னா, இவ ஆக்ட்ரஸ்ட்ட போய் பேசியிருந்திருப்பா போல. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஜஸ்டிஸ நான் வாங்கி குடுப்பேன். கண்டிப்பா மெயின் லீடா நீங்க தான் அந்த ட்ராமால பண்ணுவீங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்திருப்பா. ஸோ, இப்போ இந்த மாதிரி பார்க்கவும் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேரா கம்பெனிக்குள்ள போயிட்டு கேட்குறா, "நான் லைய வந்து மீட் பண்ணணும்." அப்படின்னு. "இல்ல அவர் இங்க இல்லன்ற மாரி." சொல்லும்போது, "அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க." அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, "பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல மீட்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்க தான் அவர் இருப்பாரு." அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. லை பார்த்தீங்கன்னா, கார்ல கிளம்பிர்றான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா, குறுக்க வந்து நின்னுட்டுருக்கா, "கார ஸ்டாப் பண்ணுங்க." அப்படின்னு. லை பார்த்தீங்கன்னா பார்க்குறான், அந்த ஏர்போர்ட்ல இடிச்ச விஷயங்கள் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம கொற்ற மழையில இவ பார்த்தீங்கன்னா ரோட்ல கிடக்கா. இவனும் என்னாச்சு அப்படின்ற மாரி செக் பண்ணி பார்க்குறான். அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. இவ பார்த்தீங்கன்னா, "டேய் வெளிய வாடா, எனக்கு ஒரு இன்டர்வியூ குடுடா." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த பிஏக்கு பார்த்தீங்கன்னா, "என்ன இவ லூசுத்தனமா வந்து என்னமோ வளம்பிட்டு இருக்காளே." அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, விறுவிறுன்னு அந்த லையோட ஜன்னல் கிட்ட போயிட்டு, அவங்க அதான் ஃபோட்டோ எடுத்திருப்பாள்ல, அந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டுருக்கா. "ஒழுங்கு மரியாதையா வெளிய வா, இல்லன்னா நான் இத வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருவேன்." அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளிய வந்துட்டுருக்கான். "இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் எதுக்கு உனக்கு இன்டர்வியூ குடுக்கணும்?" அப்படின்னு. "எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னா, நீ வந்து இன்டர்வியூ குடுக்க வேண்டியதானே." அப்படின்னு. "எதுக்கு? எதுக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறானா. "ஆமா, ஒரு புள்ள வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல அங்க அட்மிட் ஆகி கிடக்கு. அவ கொஞ்சம் தேறி வர்றதுக்கு வெயிட் பண்ணுவியா? அவள வந்துட்டு இந்த ட்ராமாலேருந்து தூக்கிட்டு வேற ஒரு ஆக்ட்ரஸ போடுற. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா?" அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அடுக்கடுக்கா சொல்ல ஆரம்பிச்சுட்டு, "அதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன ஃபர்ஸ்ட்டு தகுதி இருக்கு? நீ தான் அந்த ஆக்ட்ரஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா, அவளோட கார ஃபாஸ்ட்டா சேஸ் பண்ணி போன. அதனால தான் அவளுக்கு ஆக்சிடென்ட்டே ஆச்சு. அதனால தான் இம்புட்டு பிரச்சனை. எல்லா தப்பையும் உன் மேல வச்சுட்டு, என்னமோ பெரிய இது மாதிரி என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க." அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ தூக்கி அவ கையில குடுத்துட்டு அங்கேருந்து போய்க்கிட்டே இருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா தான் இருக்கு. இத பத்தியே இவ யோசிச்சிட்டே வந்துட்டுருக்காளா, அப்ப அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. "அடி நீ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த பாஸ் வந்துட்டு ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான்டி. பயங்கரமா வியூஸ் போகுது." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா ஃபோன கட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறா. போச்சுடா! இருக்கிற பிரச்சனையில இது வேறயா அப்படின்ட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கிட்டு லை பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை பார்த்து அவங்க பிஏட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். "என்னது இது? யார் இதை எக்ஸ்போஸ் பண்ணா?" அப்படின்னு. "எனக்கு தரலன்ற மாதிரி சொல்லும்போது, நேரா நம்ம லாயரை போய் மீட் பண்ணேன். இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு வந்து காரை மறைச்சு பிரச்சனை பண்ணால, அந்த பொண்ணு மேலே கேஸ் கொடு. அந்த பொண்ணை நான் கோர்ட்டில் மீட் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு. "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "அவ தான் இந்த விஷயங்களை பண்ணியிருந்திருப்பா." அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனும், "இல்லை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது,
நான் சொல்கிறத மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ நேராக ஹீரோனை வந்து தான் மீட் பண்ணுறாங்க. அடியே ஏன்டி இந்த மாதிரி பண்ணுறேன், நான் தான் அவன்கிட்ட போகாதன்ற மாதிரி சொன்னேன்ல அப்படின்னு. இப்போ என்ன, அவன் வந்துட்டு என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வரானா அப்படின்ட்டு. அடா ஆமாம், அவன் வந்து வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் உனக்கு விட்டுருக்கான், இதுக்கப்புறம் நீ கோர்ட்டில் தான் வந்து அலையணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. நான் என்ன தப்பு பண்ணேன், அவன் தான் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவளோட ரோலே வந்து சேஞ்ச் பண்ணா, அவளுக்கு வந்து அநியாயத்தை பண்ணா, அதனால தானே நான் வந்துட்டு தட்டி கேட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், ஏன்டி அந்த ஆக்ட்ரஸ்க்காக தான் நீ இவ்வளோ விஷயங்களை பண்ணியா அப்படின்னு. ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு அறிவே இல்லையா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கூடவா உனக்கு தெரியாது. அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு எங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி லேயே வந்துட்டு கொஞ்சம் அப்போஸ் பண்ணுறதுக்காக அவன் நிறைய விஷயங்கள் பண்ணான், அதனால தான் அவளை வந்துட்டு ரோல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ட்டு. இவளுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸை பார்க்கறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கா. அவளும் அவங்க பேயும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. லேய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், நீ பண்ண விஷயங்கள் எதுவுமே அவனுக்கு பத்தலைன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதான் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த நியூஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டால. ஸோ எப்போ இருந்தாலும் என்ன வந்து எல்லாருமே பிட்டிஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சான்ஸ் இருக்குது, அவனை நான் சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கா. அடி எதுக்கடி நீ இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்ட, நீ நல்லவன் நினச்சி உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணேன்னு அப்படின்ட்டு. உன்கிட்ட எதுக்கடி நான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லணும், நீ எனக்கு தேவைப்பட்ட நான் உன்னை யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு அவள் அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அங்கேருந்து போகும்போது அந்த டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பான். என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பெட்டில் உட்கார வைக்கிறான் இவன் ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருக்கா. நான் தப்பு பண்ணிட்டேன், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாமல் நான் இவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி வீடு, உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல, தெரியாமல் தானே பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிறான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போது இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்துட்டு இந்த வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், இது எனக்கு பிடிக்காத ஒரு வேலை தான், நான் வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர் டிசைனர் ஆகணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு. ஓகே, இதுவும் ஒரு நல்ல முடிவு தான். நீ வந்துட்டு உன்னோட ரெஸ்யூமை என்கிட்ட கொடு, போயான் கம்பெனி எனக்கு தெரியும், அதில் ஏதாவது பேசி பார்க்கலாம் அப்படின்னு. இது போயான் கம்பெனியா, அது பெரிய கம்பெனியாச்சே, என்ன மாதிரி ஆட்களை எடுப்பாங்களா அப்படின்னு. அதெல்லாம் எடுப்பாங்கம்மா, நீயும் ரொம்ப டேலண்டடான பர்சன் தானே அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையே கிடைக்கலனா என்ன பண்ணுவேன், பரவாயில்ல நான் உன்னை காலம் ஃபுல்லாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்படியே கொஞ்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் இவ ஆஃபீஸ்க்கு வந்த ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் எழுதி அந்த பாஸை மீட் பண்ணுறதுக்காக தான் வரா. அவர் பார்த்தீங்கன்னா வாமா நீ இன்னைக்கு பண்ண வேலை ரொம்ப சூப்பர்மா, உனக்கு நான் அடுத்த மாதம் வந்து இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்து நீட்ட அவர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. எது ரெசிக்னேஷனா, எதுக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு டிசைனர் ஆகணும்னு தான் ஆசை, ஸோ அதனால் என் கனவை நோக்கி போகிறேன் அப்படின்னு. இல்லை உனக்கு இந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த ஐடியா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் ஒரு டிசைனராக கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வெளியே வந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே தான் அவள் உட்காந்துட்ருக்கா. லேய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்காப்ல. லேய் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ எதுக்கு என்னை பார்க்க வந்த, லாஸ்ட் டைமே நான் உங்ககிட்ட சொன்னேன் தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை சார், நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், நான் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. ஓ, உடனே உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சோன்னா உடனே நீ சாரி கேட்க வந்துட்டியா, அப்போ இந்த சிச்சுவேஷனில் ரொம்ப நல்லாவே அடாப்ட் ஆக போலையே அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாரி கேட்க வந்தால் ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா டாக்டர் ஷா பார்த்தீங்கன்னா இவளோட ரெஸ்யூமை வந்து லேட்டை கொடுக்குறாங்க. போயான் கம்பெனியில் வந்து இன்டர்வியூ போயிட்டுருக்குல்ல, ஸோ இந்த பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இவள் ரொம்ப நல்ல பொண்ணு டேலண்டடான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, ஆனால் அவளுக்கு நீ ஹெல்ப் கேட்டு வந்திருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி தானே தெரியுது அப்படின்னு. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஓ அவள் இந்த அளவுக்கு இறங்கி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அவள் வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணி தூக்கி தூரம் போட்டுருவா அப்படி இப்படின்னு. இங்கே பாரு, நீ வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுமே ஒரே மாதிரி பார்க்காத, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி இந்த ரெஸ்யூமை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஆனால் லேய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அந்த ரெஸ்யூமே பார்த்துட்ருக்கான், ஏன்றது தெரில. இதுக்கப்புறமா அந்த லின் அப்படின்ற அந்த பர்சனை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்காக தான் வராங்க. அவரோட கையில் வந்து ஹீரோனோட ரெஸ்யூம் இருக்குது. அந்த ரெஸ்யூமை பார்த்தோன்னே அவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான்.
ஆமாம், நீங்கள் தான் இந்த பொண்ணை செலக்ட் பண்ணீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் வந்து செலக்ட் பண்ணல, மேலிடத்துலேருந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படி தனியாக வந்து வாங்க அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணுறான். நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் லின் பேசுகிறேன், உங்களுக்கு என்னோட கிளாஸ்மேட் அந்த ஷியாஷுவை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோயினும் இவனும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் போல். ஆனால் எதுக்கு இந்த வாங்க அப்படின்ற பர்சன் கிட்ட ஹீரோனை பற்றி பேசுகிறான் அப்படின்றது தரல. இதுக்கப்புறமா டாக்டர் ஷா அப்புறம் ஹீரோயின் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குக் பண்ணி அவளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கா. அவளும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது அதில் நான் ரொம்ப அக்லியாக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இல்லை இல்லை, நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணி என்னோட வால் ஃபுல்லாத்தையுமே ஒட்டி வைக்க போகிறேன், இவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த உலகத்துலேயே நீ தான் என்னை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிற, மற்ற எல்லாருக்குமே என்னை பார்த்தா ரொம்ப பொறாமையாக ஃபீல் ஆகுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா நீ என்னை விட்டு போகாமல் என் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, என்ன அந்த போயிங் கம்பெனியில் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணிக்கிறானே. இதுக்கப்புறம் அந்த ஜியாங் இருக்கால்ல, அவள் வந்து லையை மீட் பண்ணுறதுக்காக தான் கம்பெனிக்குள்ளே வர. அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் லையை மீட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் யாருன்னு தெரியும்ல, என்னோட பேர் வந்து ஜியாங், லைட்டை போய் நீ சொல்ல, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நான் உள்ளே விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. எங்கிட்ட நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டா. ஸோ அந்த பர்சன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, இவரோட பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள், உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, பட் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணத்தினால உங்களை வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப்பாக மட்டும் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் பெர்மனெண்ட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதே சமயம் இங்கிட்ட அந்த ஜியாங்கை காட்டுறாங்க. ஸோ அந்த லின் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். இவங்க வந்து ஜியாங்கோட பொண்ணு, இவங்களையே நீ உள்ளே விடாமல் இப்படி நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வாங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்போ நீயே கதவை திறந்து விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த லின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்கா. பரவாயில்ல, நம்மளுக்கு இன்டர்ன்ஷிப்பாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு லிஃப்டில் தான் அவள் வந்துட்டுருக்கா. அதே சமயம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ லிஃப்ட்டோட கதவும் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே இந்த லின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான். ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்து ஷாக்காக தான் ஆகுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வாடா வாடான்ற மாதிரி சொல்லு. ஆனால் இவன் ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான், என்ன இந்த பிள்ளை ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு. ஆனால் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வார்டில் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கா. இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படி என்ன 2 பேத்துக்குள்ளே வாக்கியா தகராறுன்றது தெரியல. இதுக்கப்புறமா நம்ம லை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அவனோட அங்கிள் ஜியாங் வந்து உன் கூட கோல்ஃபெல்லாம் விளாடணுன்னு ஆசைப்பட்றான், நீ போயிட்டு மீட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உண்மையை சொல்லுங்கள், அவர் வந்துட்டு என் கூட அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக தானே வராரு அப்படின்னு இவர் சிரிக்கிறார். எங்கிட்ட அந்த ஜியாங்கும் அந்த லின்னும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அவன் வருவானா அப்படின்னு. அவங்க அப்பா பேச்செல்லாம் அவன் மீற மாட்டான், கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு லை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அப்போது இந்த சேர்மன் ஜியாங் பார்த்தீங்கன்னா அந்த லின்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவன் வந்து என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு. ஸோ 2 பேரும் கையை பார்த்தீங்கன்னா குலுக்கிக்கிறாங்க. ஆனால் இந்த லின்னோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனை தெரிய தான் செய்யுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த போயிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அதே சமயம் லை பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் ஜியாங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ அப்போது அந்த ஜியாங் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து லின் இருக்கானா, நீ கொஞ்சம் காலில் இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாயன்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கே புரிஞ்சிருது, உங்களுக்கு ப்ரைவேசி வேணுமா, சரி நான் கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கேன் அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். இது ஜியாங் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, நம்ம 2 பேரும் இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த லின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருந்துருப்பான்ல, அப்போ அந்த ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, டே லின்னு, நீ என்னடா இங்கே வேலை பார்க்குறியா, என்ன அடையாளம் தெரியுதா, நம்ம 2 பேரும் ஒரே ஊர்லேருந்து தானே வந்தோம், ஒன்றா தானே இதுக்கு முன்னாடி ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா யார் நீ, என்ன என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் வாட்டில் வந்துட்டு இருக்கான். ஸோ அவாய்ட் பண்ணுறானா இல்லை உண்மைக்குமே தெரியாதா அப்படின்றது தெரியலை. இதுக்கப்புறம் லை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். அந்த சேர்மன் கிட்ட வந்து அவன் கேட்கும்போது அவன் அப்பங்காரன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் அவன் கேட்டு நடப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு டயர்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனி விட்டு வெளியே வராளா. வெளியே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வந்து நின்றுட்டு இருக்கான்.
என்னம்மா உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. என்னால் முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. சரி சரி வா, நம்ம போய்ட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எங்கள் அண்ணா உன்னை மீட் பண்ண வராரு அப்படின்னு. எது உங்கள் அண்ணா வந்து மீட் பண்ண வராரா? என்னடா சொல்கிற? அவர் எப்படிப்பட்ட பர்சன்? ரொம்ப ஓல்டான பர்சனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிட்ருக்கா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கு. எது இவன் ஓ அண்ணனா அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேத்துக்கு வாக்கியார் தகராறு இருக்கே. ஸோ அந்த டைமு லை பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்ன விஷயம், என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே அவ்வளோதான், அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்க. அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மெயில் பண்ணிவிட்டு கையெல்லாம் கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கிறான். அப்போது டாக்டர் ஷா வந்து சொல்லிகிட்ருக்கான், இவன் தான் உன்னோட பாஸ் அப்படின்னு. அவளுக்கு ஒன்றும் புரியலையா, அந்த போயிங் கம்பெனி இவனோடது தாம்மா அப்படின்ட்டு. இவன் ஷாக்காகி உட்காந்துட்ருக்கா. என்னடா சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த டாக்டர் ஷா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் வந்துட்டு உனக்காக இன்டர்வியூ எல்லாமே அரேஞ்ச் பண்ணது உண்மை தான். ஆனால் நீ பாஸ் ஆனது உன்னோட டேலண்ட்னால மட்டும்தான். ரெக்கமெண்டேஷனை மட்டும் எடுத்துக்கிற பர்சன் வந்து எங்கள் அண்ணா கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அது உண்மை தானன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ஆமாம், எக்ஸலண்ட்டான பர்சன்ஸை மட்டும்தான் எங்கள் போயங்களை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. இவ பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறா, அந்த ரிப்போர்ட்காக என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் ஷா வந்து கேட்குறேன், இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேத்துக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன் தெரியாது, ஃபஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு மீட்டிங்காக தான் இருந்தது அப்படின்னு. என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க என்னை பற்றி ரொம்ப பெருமையாக ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, இவ ரொம்ப நல்ல பிள்ளை, உனக்கு இவளை பிடிக்கும் அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு தானே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்ருக்கா. அப்போ இந்த லை வந்து சொல்லிட்டுருக்கான், இவன் வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர், என்னோட தம்பி. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கான். ஸோ அவன் உன்னை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை நீ ஹர்ட் பண்ணவே கூடாது. அவனை மட்டும் நீ ஹர்ட் பண்ணால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன இவன் ரொம்ப குதர்க்கமாகவே நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கானு அப்படின்னு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் எடுத்து அவளோட கிளாஸில் ஊற்ற வரும்போது, இல்லை இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னடா சொல்கிற, இந்த காலத்தில் பொண்ணுங்க எல்லாமே குடிப்பாங்களே, வாள் குடிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுவும் நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி டாக்டர் ஷா வந்து சொல்கிறான். அப்புறம் நீ வந்துட்டு என் தம்பியோட கொஞ்சம் எங்கே தெரிகிற மாதிரி தான் தெரிகிற, ஆனால் நீ ரொம்பவே மெச்சூரான ஒரு பர்சன். இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியும். ஸோ நீ வந்துட்டு அவனை லவ் மட்டும் தான் பண்ணணும். அதாவது அவனை வச்சு வேறு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நீ சாதிக்கக்கூடாது, அவனை எதுலேயுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவன் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டு. ஸோ அவனை நான் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. கேட்க நல்லதாம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருடா, நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுற ஓகே, பட் கொஞ்சம் வந்து நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, ரொம்ப இன்வால்வ் ஆயிடாத அப்படின்ட்டு. அந்த டைம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. ரொம்ப சாரிங்க, உங்களை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன், போகலாமா அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து அவன் ஃபஸ்ட்டு போயிடுறான். இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டுருக்கா, வா போகலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக சொல்லிகிட்ருக்கா, நான் இந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிடுவா அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஜஸ்ட்டு சொன்னேன் தான், பட் நீ தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி உனக்கு இந்த வேலை கிடச்சிருக்க அப்படின்னு. இல்லை உங்கள் அண்ணன் தப்பாக தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பாரு, ரெக்கமெண்டேஷனில் தான் நான் வந்தேன் அப்படின்னு, அதனால் இது வேண்டாம் அப்படின்ட்டு. அட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் அண்ணனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவன் ரொம்ப நல்ல பர்சன், உனக்கு தெரியாது, போக போக நீனே அவனை பற்றி புரிஞ்சுப்ப, வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தூக்கிட்டே வந்துட்டுருக்கான். அப்படியே மறுநாள் போல் லையோட பிஏ பார்த்திங்கன்னா வந்து சொல்லிகிட்ருக்கான், நேற்றுமே ஜியாங் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ இப்படியே நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அவங்களுக்கான பொசிஷனை நீங்கள் இந்த கம்பெனியில் கொடுங்க அப்படின்னு. சரி அவளுக்கு ஈஸியான ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா அரேஞ்ச் பண்ணி கொடு, அப்புறம் அந்த புதுசாக வந்த பொண்ணை என்னை வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்னு. யாரை, ஹீரோயினியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என் தம்பியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு. அவன் ரொம்பவே நல்ல பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் வந்துட்டு இப்போ ஒரு நல்ல டாக்டராக இருக்கான். ஒருவேளை அவன் டாக்டராக இல்லாமல் உனக்கு இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தாலுமே அவன் வந்துட்டு நல்ல பர்சனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது,
இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. என்னவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் டின்னரில் சொன்னானே அவன் வந்து என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணான் அப்படின்னு. இந்த போயங் கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய பேர் டெய்லியும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக வேலை கிடைக்காது எக்ஸப்ட்டு உங்களை தவிர அப்படின்ட்டு. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா அவன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவளே சொல்லிடுறேன். உங்ககிட்ட வந்து தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வேலையை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஓ அப்படியா? நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அப்புறம் ஏன் உங்களோட அந்த ரிப்போர்ட்டர் ஜாப்பை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்ட்டு. இவளும் வந்து சொல்கிறா, அந்த ஜாப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை, நான் ஒரு டிசைனர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்படியா? ஆனால் அந்த ரிப்போர்ட்டர் ஜாப்பில் உங்களுக்கு அந்த அளவுக்கு சேலரி வரல. பட் இந்த போயங் கம்பெனியில் உங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்க அதனால தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. ஒரு வேலை டாக்டர் ஷாவை விட பெட்டரான ஒரு பர்சன் கிடச்சான் அப்படின்னா நீங்களுமே அவனை சேஞ்ச் பண்ணிடுவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுது. நீ தேவையில்லாமல் என்னை வந்துட்டு ஹியூமிலேட் பண்ணிகிட்டு இருக்க. எனக்கு அவனுக்கு நடுவில் தயவு செஞ்சு வராத. நான் வந்துட்டு அவனை உண்மையாக தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த காரணத்தினாலையும் நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் பாருமா, நான் வளவலன்னு பேச விரும்பவே கிடையாது. லவ்வுமே ஒரு ஜாப் மாதிரி தான். ஸோ ஒரு வேலைக்கு போய் அங்கே வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு, அதாவது சேல்ரி வாங்குவேன், அப்புறம் உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் அந்த ஜாப் வந்து உனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா வேறு ஒரு ஜாப்பை வந்து மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி நீ என்னோட தம்பிக்கு பண்ணன்னு வச்சுக்கோவேன், அவனை ஹர்ட் பண்ணன்னு வச்சுக்கோவேன், நான் வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்தளவுக்கு கேவலமான ஒரு பொண்ணெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு. உங்களை நான் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இதை சொல்ல கிடையாது. பட் என் தம்பியை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போகும்போது நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். அவங்க அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப கடுப்போடு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அந்த லேக்கு பார்த்தீங்கன்னா ஷாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏண்டா என்ன தாண்டா நடக்குது, அவள் ஏண்டா வீட்டுக்கு வரமாட்டான், ரொம்ப லேட்டாக வந்துட்டுருக்கான், என்ன தான் நடக்குது உண்மையை சொல்ல, அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு. ஆமாம், அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்களே அவனை கூப்பிட்டு தன்மையாக கேட்டு பாருங்க அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சிட்றான். இதுக்கப்புறமா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஷா வந்தோன்னே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கு. ஏண்டா உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவளை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரோ பண்ண வேண்டியது தானே, நான் என்ன அவளை புள்ளியாக பண்ண போகிறேன், எதுக்கு அவளை என்கிட்டேருந்து மறைச்சி வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அட அந்த லூசு பையன் உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு. சரி அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பா, அவள் உங்களை மாதிரி ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா, நாளைக்கு அவளை டின்னருக்கு கூப்பிட்டு வா, நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவளை பிக்கப் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சாப்பிட எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. எது வீட்டுக்கா? ஆமாம், எங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா டே என்னடா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது ப்ரிப்பேராக இருந்திருப்பேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. சிவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கேட்டுட்ருக்கா, நீ என்னை லவ் பண்ணுறது தானே அப்படின்னு. ஆமாம், அப்புறம் என்ன, வா, எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, அப்போ எங்கள் அம்மாவுக்கும் ஒன்று பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி ஏதேதெல்லாம் சொல்லி அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவளும் வராளா, என்னடா அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இது உன் வீடா அப்படின்னு. ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரிலன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, என்னோடய ஃபேமிலி, இந்த காசு, இது எல்லாமே நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே கிடையாது, நீ பேசாமல் வா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. அவள் ரொம்ப நர்வஸாக தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய பையன் வந்து எங்கள் காசை வச்சு அவன் படித்து முன்னேறி வரலம்மா, அவனே வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்பெல்லாம் பார்த்து அவனோட ஃபீஸை அவனே கட்டி தான் மேலே வந்தான், ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு. அவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னங்கடா சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, எங்கள் வீட்டை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. நான் நினச்சது மாதிரி கிடையாது, நீங்கள் ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணீங்க, ஒரு டீச்சர் மாதிரி அப்படின்னு. அப்போ இந்த ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்கள் அம்மாவுமே காலேஜ் டீச்சர் தான் அப்படின்ட்டு. அப்படியா, என்ன சொல்கிற அப்படின்ட்டு இவளும் ஷாக் ஆகிட்டுருக்கா. சரி ஓகேம்மா, உன்னோட பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சர் தான், எங்கள் அப்பா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் எங்கள் அம்மா இப்போதைக்கே ஒர்க் பண்ணல அப்படின்னு. அப்படியா, சரி உன்னோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்கிறா. அதை கேட்டோன்னே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்றது தெரில. எங்கிட்ட பெய்ய காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த லின்னை கூப்பிட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் வரான். இவ்வளோ ஹைட்டான ஒரு பிளேஸில் நிற்கிறது உனக்கு ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்ட்டு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீ என் கம்பெனியோட மெர்ஜ் ஆகி வேலை செய்ய போகிறல அப்படின்னு.
ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த பிளேஸை பார்த்து எனக்கு ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது இப்போவே வா அப்படின்னு. ஆமாம், எங்கள் கூட நீ சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா உனக்கு அந்த திறமை கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த லின்னுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது அந்த ஷார்ட்லேருந்து ஃபோன் கால் வருது. ஸோ இவளும் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்துட்டு உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கல. அப்போ 2 கொலீக்ஸ் வந்து வாவே நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, இவ இல்லை எனக்கு வேறு பிளான் இருக்குன்றாளா. என்னம்மா பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்ட்டு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக எங்கிட்ட திரும்புகிறாளா. அப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஷாவோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க, நான் உன்னை மீட் பண்ணணும், ஒரு காஃபி ஷாப்பில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாளா. கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. இவனும் சரின்ற மாதிரி சொல்லிடுறா. அதே சமயம் எங்கிட்ட அந்த டாக்டர் ஷாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருக்கான். அதாவது ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பா போல், நம்ம 2 பேரும் ஒரு வீடு வாங்கணும், யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அங்கே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு வீட்டையே இவன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கான், அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு. இங்கிட்ட இவ பார்த்தீங்கன்னா ஷாவோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்து உட்கார்றா. அப்போ ஷார்ட் வந்து ஃபோன் கால் வருது. இவளும் எடுக்கலான்ற மாதிரி போகும்போது அந்த அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் பேசுகிறது வேறு யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு. ஸோ அதனால் அவள் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி விட்றா. அந்த சைடு அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சு ஏன் ஃபோனையும் எடுக்கவும் மாட்டான், இன்னும் இங்கே வரலையே அப்படின்னு. ஆமாம்மா, உன்னோட ஊர் வந்து இந்த ஷெங்காயை விட்டு ரொம்ப தூரன்ற மாதிரி சொன்னியே, அது உண்மையா அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு பிங்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியுமா, நானுமே கொஞ்ச நாள் அங்கே தான் இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, அப்போ உங்களுக்கு அந்த ஹார்பர்லாம் தெரியும்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்துட்டு என்னை நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு, அந்த பழைய ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கா. எது உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பாவோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸ் ஆகி டீ எல்லாம் எடுத்து குடிச்சிட்ருக்கு. இவளுக்கும் ஒன்றும் புரியல, நம்மளுக்கும் ஒன்றும் புரியலை. அதே சமயம் அந்த டாக்டர் ஷாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஃபோன் பண்ணுறான், பட் எந்த ஒரு ரிப்ளையுமே வரமாட்டேது. இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் உட்காந்துருக்கான். அதே சமயம் இங்கிட்ட ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக வர. அப்படியே அந்த அம்மா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. நான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன், நீ ரொம்ப கிளவரான ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் என்ன பேசினாங்க அப்படின்றத நம்மளுக்கு காட்டலை. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அவரும் கேட்குறாரு, என்னம்மா ரொம்ப லேட் நைட் ஆச்சு, இப்போ கால் பண்ணியிருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களோட ஞாபகம் வந்தது, அதனால தான் ஃபோன் பண்ணேன், நீங்களும் அம்மாவும் நல்லா தானே இருக்கீங்க, எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுற. அப்படி என்னாச்சுன்றது தெரில. ரொம்ப சோகமாக பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காளா. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லடி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போகிறா. லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஷாவோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரில. ஸோ அவள் ரொம்ப சோகமாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்து அவளோட ரூம்குள்ளே போயிருந்திருப்பா. டாக்டர் ஷாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏன்டா அவள் வரலன்னா அவளோட வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்று அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அவள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தா, தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏதோ வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே ஹீரோனும் கேட்டுட்டு தான் இருக்கா. நான் தூங்கிட்டேன்னு சொல்லு, என்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லு அப்படி. இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சொல்கிறா, அவள் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், நான் வேணா போய் எழுப்பட்டுமா அப்படின்னு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த ஃப்ரெண்டுக்குமே ஒரு மாதிரியா இருக்குது, ஹீரோனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. அவன் போகிறதே பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்படி அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியலை. மறுநாள் காலையில் இவ பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் வரா. வாசலே பார்த்தீங்கன்னா அவள் காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தோன்னே வந்துட்டுருக்கா. நீ என்ன நினச்சிட்ருக்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேற, மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேற அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகணும், எனக்கு டைம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லும்போது, நான் வந்து உங்ககிட்ட பேசணும் வான்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் வர முடியாதுன்ற மாதிரி அடம் பிடிக்கிறா. இவனும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே நின்று பேச முடியாது, ஸோ வா அப்படின்ட்டு தரன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரலன்ற மாதிரிலாம் சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்கா. ஆனாலும் அவன் விடவே இல்லையே. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயங்களை லை பார்த்தீங்கன்னா பார்க்குறவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது.
இங்கிட்ட இவங்க 2 பேத்தையும் தான் காட்டுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா தானே இருக்க" அப்படின்ட்டு அவன் நெத்தியில பார்த்தீங்கன்னா கைய வைக்க வரானா, இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்கிக்கிறா. அவனுக்கு ஒரு மாரியா இருக்கு. ஸோ ஒரு ஓரமா பார்த்தீங்கன்னா காரை ஸ்டாப் பண்றான். "என்னதான் நடந்துச்சு? என்கிட்ட இருந்து நீ எத மறைக்கிற? சொல்லு" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஒண்ணும் இல்லன்றா." "நீ எதையோ ஒண்ண மறைக்கிற. நீ என்கிட்ட நம்பி சொல்லு. நான் கோவம்லாம் படமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவ எதுவுமே சொல்ல மாட்றா. அமைதியா இருக்காளா. "நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா?" அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ணிட்டு, "நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறலாம்" அப்படின்னு பொசுக்குன்னு காரை விட்டு இறங்கி ஓடிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. சரின்ட்டு இவன் காரை விட்டு இறங்குறானா, இவன் வந்து ரோட் சைடு தானே பார்க் பண்ணியிருந்திருப்பான். ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவன் போகலான்னு பார்த்தா அவங்க விட மாட்றாங்க. "நீங்கள் வந்து நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் அந்த லைசன்ஸை மட்டும் கொடுத்துட்டு விறுவிறுன்னு இவளுக்கு பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக ஒரு இடத்துல நிற்கும்போது இவன் அப்படியே பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்க. "என்னதான் ஆச்சு? உண்மையை சொல்லு. நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டு சொல்லிட்டு இருக்கா. "நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை. உன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. ஸோ என்னை போக விடு" அப்படின்னு. "என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லை எதுவுமே நடக்காத மாதிரி நீ எல்லாத்தையுமே ஒரு கனவு மாதிரி மறந்துரு" அப்படின்னு. "என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. நீ ஒழுங்காக ஒரு காரணத்தை சொல்லு. எங்கள் அம்மா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து என்னோட எக்ஸை மீட் பண்ணேன். அவனை நான் மறந்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் நேற்று நான் அவனை மீட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே வந்தது. நான் இன்னுமே அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவன் இல்லாத இந்த கேப்பில் நீ வந்துட்டு எனக்கு அதை ஃபில் பண்ண தேவைப்பட்ட ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் தேவைப்பட்டே தவிர நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணவே கிடையாது" அப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதை நம்புகிற மாதிரி இல்லை. "இல்லை நீ என்கிட்ட பொய் சொல்கிற. நீ நானும் ஒன்றா இருந்த அந்த நிமிஷங்கள் எல்லாமே எனக்கு வந்துட்டு ட்ரூவாக தான் ஃபீல் ஆச்சு. நீ ட்ரூவாக தான் என்னை லவ் பண்ண. நீ பொய் சொல்லாத. உண்மையை இது எல்லாமே உண்மை அப்படின்னா நீ எதுக்கு அழுகுற? நீ ஏன் சோகமாக இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்டு உழுக்குறானா. அவள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கா. "போதும், எல்லாத்தையுமே நிறுத்த, என்னை போக விடு" அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிட்டுருக்கு. சரி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீ மட்டும் எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்க முடியாது. நானுமே இந்த டெசிஷனில் கலந்துக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்னை போக விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போய்கிட்டே இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா அவ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ட்டு பின்னாடி வர ட்ரை பண்ணுறான். அந்த டைம் அந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. "யோ, அந்த காரை எடியா, டிராஃபிக் ஆகுது" அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவளை போயிட்டு தடுக்கவும் முடியலை, ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கிட்ட லெய் பார்த்தீங்கன்னா காலையில் தானே பார்த்துருந்துருப்பான். 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டு ஒரு மாதிரி காரில் ஏறி போயிருந்துருப்பாங்களே. ஸோ என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு இவன் கால் ட்ரை பண்ணுறான். ஆனால் கால் பார்த்தீங்கன்னா போகவே மாட்டுது. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவங்க பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "அவங்க தம்பி வந்துட்டு ஒரு பார்க்கில் தான் இருக்காரு" அப்படின்னு. "சரி, நான் உடனடியாக போகிறேன். மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே நீ பார்த்துக்க" அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு தான் வந்துட்டுருக்கான். அந்த இடத்துல இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்ருக்கான். அவள் வந்து சொல்லியிருந்திருப்பாள், "உடனே நான் ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் பார்த்தேன் என் பாய் ஃப்ரெண்டுக்கு பதிலாக. மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஒரு லவ்வுமே இல்லைன்ட்டு." அதை நினச்சி அவன் ரொம்ப குடிச்சிட்ருக்கானா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். "என்னாச்சு? 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டிங்களா?" அப்படின்னு. அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "எது? பிரேக்கப் பண்ணாளா? அவளா? ஏன் எதுக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் சொல்கிறான், அவன் என்னை லவ்வே பண்ணலையாம்மா. இனிமே அவளோட எக்ஸை தான் லவ் பண்ணிகிட்ருக்காளாம். என்ன ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் பார்த்தாலாமா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. "நான் தான் சொன்னேன்ல, அவளை நீ லவ் பண்ணாத. அவள் வந்துட்டு ட்ரஸ்டபிளான ஒரு ஆள் இல்லை" அப்படின்னு. "இல்லைண்ணா, அவள் பொய் சொல்கிறா. அவள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. "நான் வந்துட்டு இந்த சிட்டிலேருந்து வேற ஒரு சிட்டிக்கு போகிறேன்" அப்படின்னு. "என்னடா பேசிகிட்ருக்க? இந்த விஷயங்களை பார்த்து பயந்து ஓடுறியா? இதை எதிர்த்து நீ நிற்கணும்டா, வாழ பழகணும்" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆஃபர் வந்திருந்தது. ஸோ அதனால தான் இங்கே வேலை செஞ்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதான் அந்த சிட்டியில் போயிட்டு ஒர்க் பண்ணலான்னு தான் இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல" அப்படின்னு. "நீ என்னடா என்னை விட்டு தனியாக போகணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்துட்டு வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்ப. என்னை கூட நீ மறந்துடுவேன்ற மாதிரி இவன் சொல்லும்போது, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ இல்லாமல் நான் எப்படா இருப்பேன்" அப்படின்ற மாதிரிலாம் லெய் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரானா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னடா குடிச்சிருக்கியா? ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போய் தூங்குங்க, நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறேன்" அப்படின்னு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து கேட்டுட்ருக்க, "அம்மா, நீ ஹீரோயினை எதுவும் மீட் பண்ணியா?"
அவள் எதுவும் உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது பிரேக்கப்பா? ஏன் என்ன ரீசனா? அதை அவள் என்கிட்ட சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவங்க பார்த்தீங்கன்னா, சரி விடு, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்து போக தான் செய்யும், அதெல்லாம் உனக்கு ஒரு பாடம் தான், நீ நினச்சி எதையும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. ஆனால் இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லைம்மா, நான் இதை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன், ஏன்னா அவள் என்கிட்ட பொய் சொல்கிறாம்மா, அவள் நான் உண்மையாக தான் லவ் பண்ணுறா அப்படின்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பகீருன்னு இருக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்க, ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா அதை விட்டுறணும், அதை விட பெட்டராக நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னா அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. லெய் வந்து இவளை வர சொல்லியிருந்திருப்பான் போல், ஸோ மீட் பண்ணோம் அப்படின்னு. அதுக்காக தான் அவள் வந்திருக்கா. என்ன விஷயம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்ட்டு. நீ என் தம்பி ஏதோ பிரேக்கப் பண்ணிட்டியாமா, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவனை நீ ஹர்ட் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு. அவனை பற்றி பேசுகிறதுக்காக தான் என்னை வர சொன்னீங்களா அப்படின்னு. இங்கே பார், அவன் என்னோட தம்பி, அவனை யாராவது கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா நான் அவங்கள கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு. இவ எதுவுமே சொல்லலை. எதுக்கு என் தம்பியை நீ பிரேக்கப் பண்ண சொல்லுன்ட்டு. அவன் தான் உங்ககிட்ட ரீசனை சொல்லியிருந்திருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு எந்த ஒரு எக்ஸ் லவருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, உனக்கு என் தம்பியை விட ஒரு பணக்காரவன் கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் என் தம்பியை நீ கழட்டி விட்ற ரைட்டா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி யோசிச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு ஷாவை ஹர்ட் பண்ணியிருக்கேன்றது தெரியும், ஆனால் என்ன ஆனால் என் தம்பியை பிரேக்கப் பண்ணிவிட்டு ஓ எக்ஸ் கூட நீ ஒன்றா போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவன் என்ன பெரிய ஆளா, நான் அவனை பார்த்தே ஆகணுமே அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கா. இங்கே பாரு, உனக்கு நான் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், அவன் வந்துட்டு உன்னை உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணான், ஸோ ஒழுங்காக நீ அவங்ககிட்டே ரிட்டன் போ, இல்லைன்னு வச்சுக்கோவே நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்னு. இது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எனக்கும் அவனுக்கு நடுவில் நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்காளா. இங்கே பாரு, நீ என் தம்பிக்கிட்ட ரிட்டன் போகிற, இல்லைன்னு வச்சுக்கோவேன் நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது, இது என்னோட வேலையும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதில் வாங்கின மாதிரியே தெரியல, அப்படியே ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கா. இப்போ தான் அந்த ஷாவோட அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயங்களை யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது அந்த அம்மா என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது உன்னோட ஏஜில் நான் இருக்கும்போது அந்த டவுனில் தான் இருந்தேன், ஸோ எல்லார் மாதிரியுமே அந்த ஏஜில் எனக்குமே வந்துட்டு ஒரு பர்சன் மேலே லவ் வந்தது, அவருமே என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இந்த உலகத்தில் நான் தான் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு முட்டாள், அவரோட இந்த ஊர்லேருந்தே வேற எங்கேயாவது போய் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் அவருக்காக போட்டில் வந்து காத்துட்ருந்தேன். ஆனால் அவர் கடைசி வரைக்குமே வரல, எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு மாதிரியாகவும் இருக்குது. யார் அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேறு யாரும் கிடையாது, உங்கள் அப்பா தான், உங்கள் அப்பா தான் என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியலை. நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான், ஆனால் உங்கள் அப்பா எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, நான் அந்த விஷயங்களை இன்னி வரைக்குமே மறக்கலை, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இந்த சமயத்தில் நீ என் பையனை கல்யாணம் பண்ணி என் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வந்த அப்படின்னா உன்னை நான் பார்க்கும்போது உங்கள் அப்பா எனக்கு பண்ண துரோகம் தான் ஞாபகம் வரும், அதனால் நீ என் பையனெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, ஸோ அவனை நீ பிரேக்கப் பண்ணிவிட்டு உன் வழியை பார்த்துப்போ, அது மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருந்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே நினச்சிட்டே அந்த ஷா ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல் சைடு தான் வந்துட்டுருக்கா. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல் அவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிட்டுருக்கானா, அவள் அப்படியே வெளியே நின்று பார்த்துட்ருக்கா. யாரும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிறாங்க, யாருமே இல்லை, ரொம்ப சோகமாக அவனும் அங்கேருந்து போயிடுறான். அவனை பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவனை மீட் பண்ணது, பேசினது, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவளும் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஏண்டி கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டியா, ஏண்டி இவ்வளோ சோகமாக வந்துட்டுருக்க, என்னடி ஆச்சு அப்படின்னு. நான் அந்த போயிங் கம்பெனிலேருந்து ரிசைன் ஆக போகிறேன் அப்படின்னு. என்னடி பேசிகிட்ருக்க அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு பேசும்போது அவளும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே சொல்லிகிட்டு இருக்கு. அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கா, ஏண்டி அவங்க அம்மா உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீ அவங்ககிட்ட போய் இதை பற்றி சொல்லணும்ல, எதுவுமே சொல்லாமல் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்த அப்படின்னா அவனுக்கு அது டார்ச்சலாக தானே இருக்கும், எதுக்கு அவன் நம்மளை விட்டு போனா அப்படின்ட்டு அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா, அவன்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லு, அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட எடுத்து பேசுவான்ல, ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுவான்ல, நீ முக்கியம்னா பேசுவான், இல்லை அவங்க அம்மா முக்கியம் அப்படின்னா உன்னை விட்டுருவான். ஸோ ஏதாவது ஒரு முடிவு வரும்ல, நீ எந்த ஒரு ரீசனுமே சொல்லாமல் இப்படி வர்றது தப்புடி அப்படின்னு.
இவளும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. எங்கிட்ட இந்த லெய்யை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட தான் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு வந்து பரவாயில்ல போல். ஸோ லெய் வந்து சொல்லிட்டு இருக்கான், அப்பா அந்த ஜியாங்கோட அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே நான் பார்த்தேன்ப்பா. அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி ஜியாங் சொல்லிட்டான். அவன் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உங்கள் அங்கிளில் வந்துட்டு சந்தேகம்லாம் படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் தான் என் பையனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுன்ட்டு. அதை நினச்சி இவ பார்த்தீங்கன்னா குடிச்சிட்ருக்கா. அப்படியே வெளியே காட்டுறாங்க. லெய் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கூட பேசிகிட்டே வந்துட்டுருக்கானா. அவள் குடிச்சிட்டு வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காளா. அவளை பார்த்தோன்னே உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் உள்ளே போங்க, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவகிட்ட தான் நேராக வந்துட்டுருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா, யாரா அது அப்படின்னு. குடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் நான் குடித்தேன், உனக்கு என்ன, நான் என் வேலையை குடிச்சிட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். நான் வந்துட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல என் தம்பிக்கிட்ட ரிட்டன் போயிரு அப்படின்னு, என்ன முடிவெடுத்திருக்க அப்படின்னு. ஏன்டா லூசுத்தனமாக இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்க, நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களாடா, நான் என்ன வேணுக்குனுமே அவனை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனா, அவன் கஷ்டப்படுறத பார்த்து நான் சிரிக்கணும்னு நினைக்கிறேனா அப்படின்னு. ஆமாம் அவனை பிரேக்கப் பண்ண அந்த சந்தோஷத்தில் தானே வந்து குடிச்சிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாண்டா அப்படியே வச்சுக்கோ, நீங்களாம் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கனா அப்படின்னான்னு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சிவ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. இங்கிட்ட லெய்யை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்கள் வேறு ஒரு சிட்டிக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, சரி சார் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி கிளம்பிடுறான். இங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு கீ எடுக்க போனால் பேக்கையே காணோம். மேடம் வந்து டாக்ஸிலே விட்டுட்டு வந்துட்டா போல். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கா. இந்த சைடு அந்த டாக்டர் ஷாவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு ஹீரோனோட ஃபோன்லேருந்து ஃபோன் கால் வருது. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வேகமாக அட்டன் பண்ணுறானா. ஆனால் டாக்ஸி டிரைவர் தான் பேசுகிறார். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பேக்கை கார்லேயே விட்டுட்டு போயிடுச்சுப்பா, கொஞ்சம் வந்து அந்த பேக் எடுத்து அந்த பொண்ணு எங்கே இருக்காளோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிட்டுருக்கான். நேராக பேக்கெல்லாம் வாங்கிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வர. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே வாசலில் குத்த வச்சு உட்காந்துட்ருக்கா. யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குதா, நம்ம ஃப்ரெண்டு தான் வந்துட்டா போல அப்படின்னு. அடியே என்னோடய பேக்கை வந்து நான் காரில் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் என்னால் போய் எடுக்க முடியாது, நீ போய் எடுத்துகிட்டு வரியா அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஷா நின்று இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இது வேறு பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் வராங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நான் என்னோடய பேக்கை வந்து டாக்ஸிலே விட்டுட்டேன், ஸோ நீ போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு. இப்போ தான் மூஞ்ச பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறா, எது இவனா அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கானா. இவனும் பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறி அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுட்டுருக்கா சோகமாக. ஸோ இவனும் பார்க்குறான், நீ என்ன குடிச்சிருக்கியா அப்படின்ட்டு. இவன் எதுவுமே சொல்லலை. நீ ஓகேவான்ற மாதிரி டச் பண்ண வரானா. இவன் பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் அவனோட பேக்கை இந்த மாதிரிலாம் நீ மறந்து எங்கேயும் விட்டுட்டு போகாத அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா வாங்க கூட இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து அந்த பேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு நான் உன்னை ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் எதுவுமே சொல்லலை. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவனாவே அவளை ஹக் பண்ணிட்ட. என்ன நடந்தாலும் சரி நான் உனக்காக இருப்பேன், நாளைக்கு நான் இந்த சிட்டியை விட்டு வேற ஒரு சிட்டிக்காக போகிறேன், ஆனால் எப்போவுமே நான் உனக்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் வாட்டில் வரான். இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காளா. என்ன ஆனாலும் சரி எனக்கு உன் மேலே இருக்கிற அந்த லவ் மட்டும் மாறவே செய்யாது அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உரைக்குது போல், ஐயோ போகிறானே அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். லிஃப்ட்டை பார்த்தா லிஃப்ட் ஆல்ரெடி கீழே போயிட்டுருக்கு. மொத்தம் 30 ஃப்ளோர் இருக்கும் போல். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் தான் வேக வேகமாக இறங்கி ஓடி வந்துட்டுருக்கா. கரெக்டாக இவள் வர்றதுக்கும் அவன் காரை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. காருக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்கான். இவளுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா இவன் இந்த சிட்டியை விட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டான். லை தான் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டு இருக்கான். நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீ போகிற சிட்டியில் வந்து ரொம்ப மழை பெய்யுறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னு. டே நான் ஒன்றும் குழந்தை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ எங்கள் அம்மாவை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு. இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை, நான் ஆன்ட்டியை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு. நீ அம்மா கூட இருக்கும்போது எனக்கு ஒன்றும் கவலைலாம் கிடையாது, பட் எனக்கு ஒரு ஆளை நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறானா. லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். நீ இன்னி அவளை விட்டு வெளியே வரலையாடா அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க.
இவ பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால கடிகாரத்த தான் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டு வராங்க. "என்னடி காலங்காத்தாலே ரெடியாகி உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம்?" அப்படின்னு. அது என் ஆளு ஊர விட்டு இன்னைக்கு தாண்டி போறான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. "ஏன்டி அவன் ஊர விட்டு போறான்ற இங்க கல்லாட்ட உட்கார்ந்துட்டு இருக்க. போடி. போய் அவன பாரு. அவன மீட் பண்ணி பேசு. உன் மனசுக்குள்ள காதல வச்சுட்டு நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. போய் அவன பாரு. அவன்கிட்ட நடந்த விஷயங்கள சொல்லு. எல்லாமே வந்து சால்வ் ஆயிரும். நீ பார்க்கணும்னு அவன நெனச்சாலும், பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துரும். நீ கெளம்பு" அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியா சொல்றேன்ட்டு அங்கருந்து அடிச்சு புடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. அதே சமயம் லெய் வந்து ஷார்ட் கேட்டுட்டு இருக்கான். "நீ இன்னைக்கு ஊர விட்டு போற அப்படின்றது அவளுக்கு தெரியுமா? தெரியாதா? ஏன் அவ வரல?" அப்படின்னு. அது அவளுக்கு தெரியும். பட் அவளுக்குன்னு நெறைய டிஃபிகல்ட்டான விஷயங்கள் இருக்கும்ல. அதெல்லாம் அவ தானே ஹேண்டில் பண்ணணும். அவளுக்கு ஹெல்ப்புக்குன்னு யாருமே இல்லைல அப்படின்ட்டு சப்போர்ட் பண்றா. ஏன்டா அவ உன்ன வந்து லவ் பண்ணா, அப்புறம் லவ் பண்ணலன்னு விட்டுட்டு போனா. இருந்தும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? அப்படின்னு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். நீ அவள வெறுக்கலாம் செய்யாத. எனக்கு பதிலா நீ அவள கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்க அப்படின்ட்டு. அவன் ஒரு மாரி தான் பார்த்துட்டு இருக்கான். சரிடா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஷா பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிட்டே அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவனும் ஒரு மாரியா தான் பார்த்துட்டு இருக்கான். எங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸில தான் அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டு இருக்கா. எங்கிட்ட ஷா பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அவ வருவாளா வருவாளா அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஏர்போர்ட்குள்ளே வந்துடுறா. ஆனால் ரொம்ப லேட்டு. இவன் போகக்கூடிய அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இவன் அடிச்சு பிடிச்சி ஒரு கவுண்டரில் போயிட்டு இந்த மாதிரி பக்கத்து சிட்டிக்கு போகிற ஃப்ளைட் வந்து கிளம்பிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு செக் பண்ணி சொல்கிறா அது எப்போ டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. பின்னாடி லெய் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறான். ஆமாம் இங்கே எதுக்காக வந்த? யாரையோ பார்க்கறதுக்காக வழி அனுப்புறதுக்காக வந்தியோ அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, ஓ நீ திரும்ப என் தம்பிக்கிட்ட ஜாயின் ஆக போகிற அதை தான் இப்படி இன்டெரக்டாக சொல்கிறியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. ஆமாம் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு என் தம்பியை நீனா தான் வாண்டடாக போய் ஹாஸ்பிட்டலாக அப்ரோச் பண்ண, அப்புறம் நீயா தான் அவனை வந்துட்டு லவ் பண்ண, அப்புறம் விட்டுட்டு போன. எல்லாமே நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. திரும்பவும் அவனை பார்க்க வந்தேன், நான் அவனை கூட பேச்சப் ஆக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எந்த மாதிரி பொண்ணு தான்? உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கான். இவளுக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. இங்கே பாரு எதுவுமே தெரியாமல் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணுவேன். நான் அவன் மேலே ரொம்ப சீரியஸாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஆமாம் ஓ அவெல்லாம் தூக்கி குப்பையில் போட அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கா. ஏன்னா அந்த கடையிலேருந்து இவளை கால் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு கால் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஷா வந்து ஒரு ரிங்கை ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் வந்துட்டு டெலிவரி டைமில் வந்து வாங்கவே கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணோம். ஏன்னா அவர் 2 காண்டாக்ட் நம்பரை விட்டுட்டு போயிருந்தாரு அப்படின்னு. இவன் அந்த ரிங்கெல்லாம் எடுத்து பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவங்க லவ் பண்ணும்போது இவ தான் சொல்லியிருந்திருப்பான். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணால் என்ன அப்படின்னு. அதுக்கு என்ன நம்ம பண்ணிக்கிறலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதுக்காக தான் இந்த ரிங்கை வாங்கியிருந்திருப்பான் போல். அதெல்லாம் நினைக்கும் போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. ரொம்ப சோகமாக ரிட்டன் வீட்டுக்கு வரால. அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க என்னடி ஆச்சு அவனை பார்த்தியா அப்படின்ட்டு. இல்லடி நான் அவனை பார்க்கல மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நான் அவனை மீட் பண்ணுறதுக்கு அந்த சிட்டிக்கே போகிறேன் அப்படின்னு. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு உட்கார வச்சு கேட்கும்போது ஆமாண்டி நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு என்னோட ஆசையை வந்துட்டு சொன்னேன். ஆனால் அவன் அதை சீரியஸாக எடுத்து எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நிறைவேற்றினான். அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் எப்படி மிஸ் பண்ணுறது? எனக்கு தெரியும் நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நானே நேரில் போயிட்டு அவன்கிட்ட சொல்ல போகிறேன். நான் வந்துட்டு அவனை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி நான் அவனை விட்டு போக மாட்டேன். அவன் எனக்காக என்ன வாங்கி வச்சிருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு அந்த ரிங்கெல்லாம் எடுத்து காமிக்கிறான். அப்போனா நீ உடனே கிளம்புடி அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனும் அங்கேருந்து கிளம்பும்போது டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கா. அடியா இங்கே ரொம்ப மழை பெய்யுதான் பார்த்துப்போ அப்படின்னு. அவளும் சரின்ற மாதிரி வந்துடுறா. வந்து ஏர்போர்ட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கு. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் வருது. ஏன்னா அந்த சிட்டியில் வந்துட்டு பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்களா. அதனால டிலே ஆயிடுச்சு போல். அதனால இவ பார்த்தீங்கன்னா அந்த ஷாவை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாள்ல அது எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. எனக்காக நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு. அதே சமயம் லெய்ய காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உறுத்தலாகவே இருக்குது. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த சிட்டிக்கு வந்துடுறா. ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் இந்த மாதிரி இந்த சிட்டிக்கு வந்துட்டேன்டி. அடுத்து அவனை தான் போய் நான் மீட் பண்ணோம் அப்புறமாட்டி கூப்பிட்றேன் அப்படின்ட்டு.
திரும்பவும் அந்த ஷாக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது, ஃபோன வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க பிக் பண்றாங்க. இவளும் ரொம்ப சந்தோஷமா, "ஒரு வழியா நீ ஃபோன எடுத்துட்டியா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, நான் வந்துட்டு கிடையாதும்மா. அவருக்கு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ, அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவ்வளோதான். இவ ஷாக்காயி அப்படியே ஃபோன கீழ போட்றா. இங்கிட்டு நம்ம லெய்ய காட்டுறாங்க. அவனோட பிஏ பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ட படிச்சுட்டு இருக்காங்க. லெய் பார்த்தீங்கன்னா, டிவில இந்த நியூஸ தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாரியா இருக்கு. ஸோ, அந்த பிஏவ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஷாக் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறான். அவனோட ஃபோன் பார்த்தீங்கன்னா, ரீச்சே ஆகல. ஸோ, இவனுக்கு ஒரு மாரியா தான் இருக்கு. இங்கிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அடிச்சு பிடிச்சு ஒரு டாக்ஸி ஏறி தான் வந்துட்டுருக்கா. அங்கிட்டு நம்ம ஷாவ தான் காட்டுறாங்க. இவனுக்கு பலத்த அடி தான் போல. ஸோ, டாக்டர் பார்த்தீங்கன்னா, சிபிஆர்லாம் குடுத்துட்ருக்காங்க. ஆனா, அவன் கண்ண முழிச்ச மாதிரியே தெரியல. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாவே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். இந்த ஷாக்கு பார்த்தீங்கன்னா, சிபிஆர் தான் குடுத்துட்ருக்காங்க. பட் அவன் கண்ணே முழிச்ச மாதிரி தெரில. ஒரு மாதிரி அன்கான்ஷியஸா தான் இருக்கான். ஸோ, இவ பார்த்தீங்கன்னா, அந்த ஷா இருக்கக்கூடிய இடத்துக்கு அடிச்சு பிடிச்சு வந்துடுறா. அவனையுமே ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த டைம் அவன் பார்த்தீங்கன்னா, லைட்டா கண்ண முழிச்சு இவள பார்த்து ஸ்மைல் பண்றான். ஸோ, அவளும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இப்படியே பார்க்குறாளா. ஸோ, இவனோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, "நீ இன்னொரு ஒரு சான்ஸ் எனக்கு குடுத்த அப்படின்னா, உன் கூட நான் இந்த லைஃப்ப ரொம்ப சூப்பரா நான் வந்து லீட் பண்ணுவேன். ஆனா ஆனா அதுக்கான டைம் இது கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்காக நீ வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு பொசுக்குன்னு கண்ண மூடிர்றான். ஸோ, நர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிய வராங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. உள்ள வர ட்ரை பண்றா. ஆனா அந்த நர்ஸ் விடமாட்றாங்க. ஸோ, இவனுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிபிஆர் குடுக்குறாங்க குடுக்குறாங்க. எதுவுமே இல்ல. இறந்து போயிட்டான் போல. ஸோ, இவனால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உள்ள வந்து பார்க்குறா. ஒரு மாதிரியா அவளுக்கு இருக்கு. ஸோ, அந்த ஷாவ பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டுருக்கேன். "என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு" அப்படின்னு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க, "நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களோட இழப்புக்கு எங்கள மன்னிச்சிருங்க" அப்படின்னு. "இல்ல டாக்டர், நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ, நீங்க ஏதாவது பண்ணுங்க. அவன காப்பாத்துங்க" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரோட கைய பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா. அவருக்கு பார்த்தீங்கன்னா புரியுது. இருந்தாலும், "நீ கொஞ்சம் அமைதியா ஆகுமான்ற" மாரி சொல்றாங்க. நர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டியூப் மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கழட்டும்போது, "இல்ல எதுக்கு இந்த மாதிரி நீங்க கழட்டுறீங்க? அவன் உயிரோட தான் இருக்கான்" அப்படின்ட்டு அந்த டாக்டர பிடிச்சு, "நான் உங்கள கெஞ்சி கேட்குறேன். ப்ளீஸ் அவன எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துன்ற" மாரி சொல்றா. ஆனா, அவரு என்ன பண்ண முடியும்? ஸோ, இவ பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில மயக்கம் போட்டு விழுந்துர்றா. இங்கிட்டு ஷாவோட அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவங்கள பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, அந்த மெய்ட் கிட்ட வந்து சொல்றா, "நீங்க இந்த அம்மாவ நல்லபடியா பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு ஷாவ வீட்டுக்கு ரிட்டர்ன் கூட்டு வரேன்" அப்படின்னு. இவனுக்கு அவன் இறந்து போன விஷயம் தெரியுமா, தெரியாதா அப்படின்றது தெரில. அப்படியே நம்ம ஹீரோன காட்டுறாங்க. இவள பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ல வந்து அட்மிட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ, ஷா கூட இருந்த அந்த நல்ல நல்ல மெமரீஸ் எல்லாமே இவளுக்கு ஒன் பை ஒன்னா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்படியே லைட்டா கண்ண முழிச்சு பார்க்குறா. அவன் ஆப்போசிட்ல உட்காந்து, "நீ கண்ணு முழிச்சிட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரியே இவளுக்கு தோணுது. ஒரு மாரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, "நீங்க ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டீங்களா?" அப்படின்ட்டு. இவனும் அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்தோட எந்திரிச்சு உட்காரும்போது, "நீங்க இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுங்கன்ற" மாரி சொல்றானுங்க. ஆமா. ஆமா, அந்த ஷாக்கு எதுவுமே ஆகலைல அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நீங்க அந்த உண்மைய ஏத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற" மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல. நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்க. நானே அவன போய் பார்க்குறேன்" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எந்திரிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. இங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா, கார்ல தான் வந்துட்டுருக்கான். அவனுமே ஷாக்கூட இருந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து தான் வந்துட்டுருக்கான். ஸோ, இவனுக்கு வந்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயங்கள இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க போல. இங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்குள்ள தான் வரா. அங்க தான் அவனோட பாடிய பார்த்தீங்கன்னா, போட்டு வச்சிருக்காங்க. ஸோ, இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே அந்த துணிய பார்த்தீங்கன்னா எடுக்கிறா. அவளுக்கு அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு மாரியா தான் இருக்கு. "இல்ல, நீ வந்துட்டு என்ன பயமுறுத்துற. நீ தூங்கிட்டு தானே இருக்க. ப்ளீஸ் கண்ண மூடி. என்கிட்ட விளையாடாத. நீ வந்து சொன்னில்ல, நம்ம 2 பேரும் லைஃப் லாங் ஒண்ணா இருக்கணும். நான் எப்பவுமே உன்ன விட்டு போக மாட்டேன்ற மாரிலாம் சொன்னில்ல. இப்படிலாம் என்ன பயமுறுத்தாத. எந்திரி எந்திரின்ற மாரி சொல்றா. பட் ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. ஸோ, பயங்கரமா பார்த்தீங்கன்னா, கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. "நீ எனக்காக ரிங் எல்லாம் வாங்கி ப்ரொப்போஸ் பண்றதுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணில்ல. அந்த ரிங்க கூட நான் உனக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ, எந்திரி. எந்திரிச்சு எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணு. வா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாரிலாம் சொல்லி பயங்கரமா கதறி கதறி இவ பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, லெய் வந்து அவள புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்கான். ரொம்ப கோவத்துல இருக்கான் ஹீரோயின் மேல. ஏன்னா, இவனால தான் இவன் இறந்து போயிட்டான். இவனால தான் அவன் அந்த சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கே வந்தான் அப்படின்ற மாரி அவன் ஃபிக்ஸ் ஆயிட்டான். ஸோ, அவ கதறி கதறி அழுகுறாளா. "நீ அழுகுறதுக்கு கூட தகுதியான ஆளே இல்ல" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த நர்ஸ் வந்து சொல்றாங்க, "நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க.
இவரோட இழப்பை எங்கனாலேயே தாங்கிக்க முடியல அப்படின்ட்டு அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஷாவோட கையில பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்கும். அது லெய் தான் வாங்கி குடுத்துருப்பான் போல. அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமா நொறுங்கி போயிருக்கு. அத பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். நான் உன்ன வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஜியாங் இருக்கால்ல, அவளையும் அந்த லின்னையும் தான் காட்டுறாங்க. இவன் வந்து கேட்குறான், "நீங்க எதுக்கு அங்க போய் தான் ஆகணுமா?" அப்படின்னு. "ஆமா, டாக்டர் ஷா கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு டின்னர் போயிருக்கேன். அவன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். அவன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தம்பி மாதிரி தான். அவன் இந்த மாதிரி இறந்து போவான்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா நான் நெனச்சேன். அவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ண போறாங்கலாம் நான் கேள்விப்பட்டேன். ஆனா, இந்த விதி அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிருச்சே! ஸோ, நான் கண்டிப்பா போய் தான் பார்க்கணும் அப்டின்ட்டு மேடம் டச்சப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லின்னு ஒரு மாதிரி பார்க்குறா. "நீ போற இடத்துக்கு எதுக்குமா மேக்கப்பு?" அப்படின்னு. இங்கிட்டு லெய்ய காட்டுறாங்க. ஷாவோட அந்த அஸ்தி இருக்கும் இல்லையா? அத பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து குடுக்குறாப்புல. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அத பிடிச்சு கதறி கதறி அழுதுட்டு இருக்கு. அவன் சொல்றான், "உங்களுக்கு வந்து 1 பையன் கிடையாதும்மா, 2 பையன். அதுல 1 பையன் தவறிட்டான். ஆனா, 1 பையன் உயிரோட தான் இருக்கான். ஸோ, உங்கள லைஃப் லாங் நான் நல்லபடியா பார்த்துப்பேன்" அப்படின்ட்டு. அவங்க எல்லாருமே அங்கருந்து போறாங்க. தூரத்துல ஹீரோயின் இது எல்லாத்தையுமே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா திரும்பி பார்க்குறான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின பார்க்கும்போது அப்படியே மொறச்சிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலருந்து கிளம்பிர்றா. ஒரு பாலத்துக்கிட்ட தான் வந்து நம்ம ஷாவ நெனச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "நீ எனக்காக வெயிட் பண்ணு. கண்டிப்பா நான் உன்ன தேடி வருவேன்" அப்படின்ற மாரிலாம் ஏதேதோ லூஸ் மாரி ஒலம்பிட்டு இருக்கா. அப்படியே திரும்பி பார்த்தா, அங்க லெய் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கிறான். "நான் உன்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா?" அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "என்னடா நடக்குது?" அப்படின்ற மாதிரி பார்த்தா, எல்லாம் கனவு தான். அவ காத்த தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா. "நீ இங்க இல்ல. ஆனாலுமே நான் வந்து உன்ன ஃபீல் பண்றேன். உன்னோட மூச்சு காத்த என்னால ஃபீல் பண்ண முடியுது." அப்படின்ற மாரிலாம் ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கா. இதுல யார் மேல தப்பு சொல்றது அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் தான் லெய்க்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லவ் வந்து டெவலப் ஆகும். ஆனா அந்த ஜர்னி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமான ஒரு ஜர்னியா தான் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சீரிஸ தொடர்ந்து பாருங்க. அண்ட் தேங்க் யூ.